الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கூறிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு தொடர்ச்சியாக லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் என்ற புத்தகம் ஷேக் உமர் பாஸ்மூல் ஹஃபிதஹுல்லாஹுடைய புத்தகத்திலிருந்து தொடர் உபதேசங்களை நாம் பெற்று வருகின்றோம். உண்மையாகவே மனிதன் அவனுடைய வெற்றி, இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி என்பது சிராத் முஸ்தகீமில் இருப்பதுதான், நேரான பாதையில் இருப்பதில்தான் அவனுடைய இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி இருக்கு. ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய அறியாமை காலத்தின நிலையிலோ அவனுக்கு ஜிஹாலத்து, இக்னோரண்ட்டுடைய நிலையை தெரியாது எது சிராத்த முஸ்தகீம் என்று, அல்லது சில நேரத்தில் மனோ இச்சையின் காரணமாகவோ நேரான பாதையை அவன் இழந்து விடுகின்றான், நேரான பாதையிலிருந்து தவறி வழிகேட்டில் சென்று விடுகின்றான். இப்போ ஒன்று, பொதுவாகவே ஜிஹாலத் என்பது மிக மோசமான ஒரு நோய் என்று சொல்லலாம், வியாதி என்று சொல்லலாம். மனிதனை நேரான வழியிலிருந்து அவனை திசை திருப்புவதற்காக அறியாமை, தெரியல எது நேரான வழி எது தவறான வழி என்று தெரியல, தவறான வழியை நேரான நினைச்சிட்டு என்ன செய்யறான், அதை பின்பற்றக்கூடியவனாக ஆகிறான். இல்லைன்னா மனோ இச்சை, தெரியுது, படிச்சிருக்கார், அல்லது இதுதான் நேரான வழி என்று தெரிந்த பிறகும் மனோ இச்சை, டிசைர், இன்க்ளினேஷன் காரணமாக அவன் வழிகேட்டில் செல்லக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான், தவறான ஒரு பாதையை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக ஆகிறான். இதனால் என்ன ஆகின்றது, மனிதன் உலகத்திலும் இம்மையிலும் அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளாகின்றான், மறுமையிலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கின்றது, அவன் நேரான பாதையை சிராத்து முஸ்தகீமை விட்டதனால. இந்த வழிகேடு ஒன்று கல்வி இல்லாமல் வரும், அல்லது கல்வி இருந்தும் மனோயிச்சின் காரணமாகவும் என்ன வரும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை நாம் பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் இல்மு கொடுக்கல, அவர்களுக்கு தர்பியத்தும் செய்தார்கள். கல்வியை கொண்டு நம்முடைய அறியாமையை அகற்றலாம், நம்முடைய இந்த தர்பியத்தை கொண்டு நம்முடைய இஸ்லாஹுன் நஃப்ஸ், அமலை கொண்டு நம்முடைய இஸ்லாஹுன் நஃப்ஸை நாம் செய்யலாம். வெறும் கல்வி மட்டும்தான் இருந்ததுன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனை தான் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ கல்வியுடன் அமலும் சேரும் பொழுது அது நமக்கு அறியாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போன்று நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய தர்பியத் இஸ்லாஹ் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நாம் மன்ஹஜு ஸலஃபை அறியக்கூடிய முயற்சிகள் மற்றும் இந்த பாடங்கள் நாம் பார்க்கிறோம். அதே நிலையில் எது மன்ஹஜு ஸலஃபு இல்லை ஏனென்றால், எது மன்ஹஜு ஸலஃப் இல்லை என்று நமக்கு தெரியும் பொழுது எது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் சஹாபாக்களுடைய மன்ஹஜ் ஸலஃபுடைய வழிமுறை என்று நமக்கு அது தெரிய வரும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இது தொடர்ச்சியாக நாம் பார்க்குறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். 3 விஷயங்கள் சொல்லியிருந்தோம், 2 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தெளிவாக பார்ப்பதற்காக முயற்சி செய்யும். 22வது உபதேசம் ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் தஹ்வீனு அம்ரில் பித்அத்தி வ அம்ரி சாஹிபிஹா. பிதத்தையும் அதை செய்பவரையும் இலகுவாக எடுத்துக்கொள்வது சலஃபுகளின் வழிமுறை அல்ல. அப்போ பிதஅத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை நன்மை எண்ணிய அல்லது நன்மை நாடி செய்யக்கூடிய செயல்கள், மார்க்கத்தில் நன்மை நாடி செய்யக்கூடிய செயல்களோ சொல்லக்கூடிய சொற்களோ, இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயம் என்ன, அது மார்க்கத்தில் புதுமையானதும்
மார்க்கத்தில் பித்ஆ என்று சொல்லப்படும். பத்ஆ என்று சொல்லும் பொழுது இதற்கு முன்னால் எந்த ஒரு எடுத்துக்காட்டும் இருந்திருக்காது. லா மஸீல லஹு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் என்ன அர்த்தம்? வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா அவன் படைத்தான். இதற்கு முன்னால் இதை போல ஒரு மாடலே இல்லை. அப்ப இங்க பித்ஆ என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் இதை போன்று ஒரு விஷயமோ அல்லது ஒரு செயலோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நமக்கு எங்குமே இல்லை. மனிதன் என்ன செய்யறான்? நன்மையை நாடி, இது மிக முக்கியமானது, நன்மையை நாடி செய்யறான். சில விஷயம் நன்மை நாட மாட்டான், ஆனா அது மார்க்கத்திலும் இருக்காது. அதுதான் நாம் பார்ப்போம். பர்த்டே கொண்டாடக்கூடியது, குழந்தைகளுடைய பர்த்டே கொண்டாடக்கூடிய நிலையை நாம் பார்க்க என்ன செய்ய பிதாத்தா என்றால் இல்லை, அது பிதாத்து கிடையாது. ஆனால் என்ன, அது தஷப்பூஹ் பில் குஃபார், இறை மறுப்பாளர்களுடைய அவர்களை ஒப்பிட்டு செய்வது, வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை நாம் அடாப்ட் செய்வது, இதுவும் நமக்கு மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மற்ற கலாச்சாரத்தையும் மற்ற பழக்க வழக்கத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை சார்ந்தவர். அப்போ இங்கு பித்ஆ என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை செய்வதோ சொல்வதோ நன்மையை நாடி மார்க்கத்தில் புதிதான விஷயத்தை செய்வதற்கு பித்ஆ என்று சொல்லப்படும். இதை நாம லேசாக எடுத்து விடக்கூடாது. எப்படி தௌஹீதுக்கு எதிர்மறையாக இருப்பது ஷிர்கு, எவ்வளோ மாபாதக செயலோ, மனிதனை நரகத்துடைய படுகொலியில் தள்ளிவிடுமோ, நிரந்தரமாக அவனை நரகவாசியாக ஆக்கிவிடுமோ, சுன்னாவுக்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைக்கு எதிராக இருக்கக்கூடியது, ஆப்போசிட் வழிமுறை தான் பித்ஆ. இது சொல்லப்பட்டது, செய்யப்பட்டது, சுன்னா வலியுறுத்தப்பட்டது, கட்டளையிடப்பட்டது, இது சொல்லப்படவில்லை, செய்யப்படவில்லை, இதிலிருந்து விலகிருங்கள் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது, இது பித்அத். எப்படி நாம் ஷிர்க்குடைய விளைவுகளை அறிகின்றோமோ, அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் விலகி இருப்பதற்காக நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்கின்றோமோ, அதே போன்று பித்அத்தான விஷயங்களில் இருந்தும் விலகி இருப்பதும், பித்அத்வாதிகளிலிருந்து விலகி இருப்பது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரையிலும் குத்பத்துல் ஹாஜாவை ஓதுவார்கள். அந்த குத்பத்துல் ஹாஜால வரக்கூடிய வார்த்தை என்ன? ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், மற்ற இப்னு நஸையில் வரக்கூடிய அதிகப்படியான வார்த்தைகளும் வந்திருக்கு. இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ்கள் பாருங்க, ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே சிறந்தது, சொல்லிலே சிறந்தது கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய வேதம், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். வஹைரல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறையிலே சிறந்தது, வழிமுறையிலே மிகவும் சிறந்த விஷயம் அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. இதைவிட சிறந்த கைடன்ஸ் நமக்கு இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அப்படியே விட்டாங்களா? இல்லை, இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் என்ன செஞ்சாங்க? எச்சரிக்கை செய்தார்கள், வார்னிங் கொடுத்தாங்க. என்ன? வஇய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், நீங்கள் மார்க்கத்தில் புதிதான விஷயங்கள், புதுமையில் இருந்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிதான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் மார்க்கத்தில், அது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்று, புதிதான ஒன்று. வகுல்ல பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு புதிதான பித்அத்தும் என்ன? அது வழிகேடுதான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை கைடன்ஸ் என்று சொல்லப்பட்டதும் என்ன? சிறந்த கைருல் ஹதி என்று சொல்லப்பட்டது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய என்ன? ஷர்ரல் உமூர் என்று சொல்லப்பட்டது. இந்த கைர், இது ஷர். அதே போன்று இது ஹிதாயா, அது ضலாலா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹிதாயா அல் ஹதி என்று சொல்லப்பட்டது. அல்லது இன்னொரு
அறிவிப்புல ஹைரல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருது. இங்கு குல்ல பித்அத்தின் ضலாலா, அதற்கு பிறகு நசைல் முஸ்லிம்ல இந்த வார்த்தை பதிவாகிருக்கு. நசைல் வரக்கூடிய அதிகப்படியான வார்த்தை வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் மிஸ்கைடன்ஸும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எங்கு தௌஹீதை நமக்கு வலியுறுத்தினார்களோ அதே நேரத்தில் ஷிர்க்குடைய விஷயங்களை எச்சரிக்கை செய்தார்கள். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வஜ்தனிபுத் தாகூத் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார். எந்த அளவுக்கு என்றால் வ இன் குத்தில்த அவ் ஹுர்ரிக்த, இணை வைத்தலுடைய விஷயத்தில் எச்சரிக்கை எப்படி செய்தார்கள்? உன்னை கொன்றாலும் சரி, உன்னை கண்டன் துண்டமாக வெட்டினாலும் சரி, உன்னை நெருப்புல போட்டு எரிந்தாலும் சரி, ஷிர்கை செய்து விடாதே என்று ஒரு சஹாபிக்கு உபதேசம் செய்கிறாங்க. அதே போன்று இந்த ஹதீஸுகள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் பார்க்கும் பொழுது என்ன, இந்த பிதஅத்துடைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தாங்க. இதை லேசாக நம்ம எடுத்துக்கிறோம். பிதஅத்து தானே என்ற நிலையில் இது சர்வசாதாரணமா நமக்கு மத்தியில இருக்கு. என்னங்க அவர் பிதஅத்து செய்யறாங்க, சரிங்க பிதஅத் அதுதானுங்க, என்னங்க ஆயிட போகுது, இப்படி என்ற ஒரு விஷயம் நாம அலட்சியமாக எடுத்துக்கொண்டோம். இது சலஃபு சாலிஹீன்கள்ல கிடையாது. நாம ஆதாரங்களை பார்க்கும் பொழுது தெரியும் இந்த எந்த அளவுக்கு பிதஅத்துடைய விஷயங்கள்ல ரொம்ப கடுமையாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. மற்ற விஷயத்துல என்ன சுப்ஹானல்லாஹ் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ், நோ சமரசம், வாய்ப்பே கிடையாது. ஏன்? சுன்னா என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய சட்டம். அதற்கு எதிராக வருவதுதான் என்ன பிதஅத், சொல்லாத விஷயம், செய்யாத விஷயம். இது அல்லாஹு தஆலா விரும்புவது கிடையாது. இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். அப்போ இங்கு நமக்கு நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம சர்வசாதாரணம் எடுக்கிறோம். ஒரு எங்கேயாவது சுற்றுவதற்காக ஜஸ்ட் வெளியே ஏதாவது ஊருக்கு போகிறோம், எங்க தர்கா இருக்கு, மக்கள் கபர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படியே கடல் ஓரத்தில் அப்படியே போயிட்டு அப்படியே விசிட் செஞ்சுட்டு, நான் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்க அதனால போறதா இருக்கு, நான் விருப்பம் இல்லை, எனக்கு தெரியும் இது சரியில்லை, உறவினர்கள்லாம் போறாங்க அவங்கள நம்ம விட முடியாது, இப்படி என்று என்ன செய்யறாரு? கபருக்குள்ள போறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, கபர் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு அலட்சியம். அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஸ்கூலுடைய ஒரு முறை பர்த்டே கொண்டாடுவது, எல்லாருமே கொண்டாடுறாங்க. நம்ம பிள்ளை நாம கொண்டாடுவது கிடையாது. ஆனால் பிள்ளையுடைய ஆசை இருக்கு, ஸ்கூலுடைய ரூல்ஸ் இருக்கு, என்ன செய்யறாங்க? நான் உஸ்தாத் பர்த்டே நாங்கள் கொண்டாடவே கிடையாது, நாம கொண்டாடுவதே கிடையாது, மீளாதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் இது என்ன பண்ணுறது, ஸ்கூல்ஸுடைய ரூல், குழந்தையும் விரும்புது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இதை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுக்கிறோம். இப்படி நாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது என்ன ஆகும்? நமக்கு பிதஅத்தில் விழக்கூடிய நிலையும் என்ன நமக்கு ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, நமக்கு இதன் மூலமாக வழி கெட்டு செல்லக்கூடியதாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருவர் நம்மை திட்டுறாரு, அந்த திட்டக்கூடிய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோமா? புரிந்து கொள்ள மாட்டோம். நம்மை ஒருவர் திட்டுறாரு, நம்முடைய உறவுகளை நீ சேர்ந்து இருக்காத என்று துண்டிக்கிறார், நான் அவங்க கூட இருப்போமா? கூட இருக்க மாட்டோம். இங்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலாவுடைய சட்டத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில, அவங்களுடைய சுன்னாவில அவர்கள் சொல்லாத ஒன்றை என்ன செய்யறான்? எடுத்துட்டு வந்து வைக்கிறான். எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். அதாவது வரக்கூடிய அந்த ஹதீஸ் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்த, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹதீஸ்ல பாருங்க, அவுஸகுல் உரல் ஈமான் அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ், ஈமானின் மிக உறுதியான கைப்பிடி என்பது என்ன? அல்லாஹுக்காக நேசிப்பதும் அல்லாஹுக்காக வெறுப்பதாகும். நான் என்னுடைய நேசமாக இருக்கட்டும், நான் அல்லாஹுக்காக தான் நேசிக்கிறேன், என்னுடைய வெறுப்பு அல்லாஹுக்காக இருக்கு. ஆனா மனிதன் என்ன செய்யறான்? உறவினர்கள் உற்றார்கள் இன்னாருக்காக
அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை பெறுவதற்காக தயாராகின்றான். ஆனால் இன்னாருடைய மனசை புண்படுத்தக்கூடாது. மனிதனுடைய மனசை புண்படுத்தல, அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை மீறி நீ செய்றியே. அப்ப அல்லாஹு தாலாவை கோபப்படுத்தி கொண்டு இவங்களை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அது சாத்தியமே கிடையாது. இதுவும் நாம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்போ இங்கு இந்த விஷயம் என்ன? நம்முடைய நேசம், நம்முடைய வெறுப்பு, இது அனைத்துமே அல்லாஹு தஆலாவுக்காகத்தான் இருக்க வேண்டும். இது ஈமானுடைய உறுதியில் ஒன்று. அவுசகு உரல் ஈமான். உரா மிக திடமாக இருக்கக்கூடிய கயிற்றோ அல்லது அதில் அதனுடைய ஜாயின்ட்ஸ், செயின் இருந்ததுன்னா, அந்த ஜாயிண்ட் சங்கிலியாக இருந்ததுன்னா அது என்ன? அல் ஹுப்பு ஃபில்லா வல் புக்து ஃபில்லா. அல்லாஹுக்காக நேசிப்பதும் அல்லாஹுக்காக வெறுப்பதும். நாம தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ்ல அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முத்தஃபக் அலி, புகாரி மற்றும் முஸ்லிமில் வந்த ஹதீஸ். லஅன அல்லாஹு மன் ஆவா முஹ்திஸா. லஅன அல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிதஅத் உண்டாக்கியவருக்கு அடைக்கலம் கொடுத்தவனை அல்லாஹ் சபித்துள்ளான். அல்லாஹ் அக்பர். அடைக்கலம் அவருக்கு கொடுத்தாலே, யார் கொடுத்தா அவனுக்கு சாபம் என்றால், ஒரு பிதஅத் செய்யக்கூடியவன், அந்த பிதஅத்தை மக்களிடம் பரப்பக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கும்? எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இங்கு பிதஅத்துவாதி என்று வரும் பொழுது, அஹ்லுல் பித்ஆ என்று நமக்கு ஹதீஸுகள்ல, நமக்கு சலஃபுடைய கூற்றுல, சலஃபுல் சாலிஹீன்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அஹ்லுல் பித்ஆ என்று வரும் பொழுது எதை குறிப்பிடுகின்றது? மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களே அந்த பித்ஆத்துங்களாம் செய்து, அவங்க எல்லாம் இந்த கேஸ்ல வருவாங்களா? ஒருத்தர் தெரியாம ஏதோ அவனுக்கு கிடைச்சது, இபாதத்து செய்யணும் என்று விரும்பினா அவனுக்கு கிடைத்த ஒரு கைடன்ஸ் என்ன? தவறான கைடன்ஸ், பிதஅத்துவாதிகளுடைய கைடன்ஸ். அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். பாமரர் ஒண்ணுமே தெரியல, செய்து ஏதோ செய்யணும் என்று செய்யற இவரும் இந்த கேட்டகரியில் வருவாரா என்றால் இல்லை. இந்த விஷயம் நினைவு கொள்ளுங்க. பொதுவாக அஹ்லுல் பித்ஆ என்று வரும் பொழுது எதை குறிப்பிடுகின்றது? பிதஅத்தை அதை உருவாக்கியவன் அல்லது பிதஅத்தை பக்கம் அழைக்கக்கூடியவன், பிதஅத்துடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவன், தன்னுடைய பேச்சு மக்களுடன் பேசக்கூடியவன் பிதஅத்தை பரப்புகின்றான். பாமரர்கள் என்ன செய்வது கிடையாது, மக்களுடன் என்ன பேசுவது, சொற்பொழிவுகள் நிறைவேற்றுவது கிடையாது. ஒரு ஹதீபு, ஒரு இமாமு, ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு ஸ்பீக்கர், இவர்கள் ஒரு தலைவராக இருக்கிறாங்க, வழிநடத்தக்கூடியவர் இருக்கிறாங்க. இவங்க பிதஅத்தை உருவாக்கியோ பிதஅத்தை மக்களிடம் பரப்பக்கூடியவர்களாக தாஇயுல் பித்ஆ இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு தான் அஹ்லுல் பித்ஆ என்று சொல்லப்படும். பாமர மக்களுக்கு அவர்கள் ஜிஹாலத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் மீது என்ன? தப்தீ', இவர் பிதஅத்வாதி என்று நாம பேர் சூட்ட முடியாது. அதான் நமக்கு மூன்றாவது நிலை வருது. யாரையும் நாம பார்த்து நீ பிதஅத்வாதி என்று சில நிபந்தனைகள் நிறைவேற்றாமல், சில தடைகள் எல்லாம் அகற்றாமல் ஒருவர் மீது நம்ம என்ன செய்ய முடியாது? பிதஅத்வாதி என்று சொல்ல முடியாது. அப்போ இந்த பாமர மக்கள் என்ன நிலை? இவங்களுக்கு என்ன? இந்த விஷயங்கள் தெரியாது. அவங்க தேடணும், கல்வியை அறியணும், கல்வியை தேடணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவர்கள் மீது அஹ்லுல் பித்ஆ அறிஞர்கள் சொன்ன இவர்களிலிருந்து விலகி இருங்க, தூரமா இருங்க, இவங்களுடைய தர்சுல உட்காராதீங்க என்று சொன்னப்பட்ட விஷயம் என்ன? யாரு? பேச்ச திறமையும் அல்லது பேசக்கூடிய, மக்களிடம் பேசக்கூடிய அல்லது தலைமைத்துவத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். இந்த விஷயம் புரிஞ்சுதான்? பாமர மக்களுடைய நிலை கிடையாது. யாருக்கு? பேச்சுடைய வாய்ப்பு. பேச்சுடைய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. 10 பேருக்கு மத்தியில 50 பேருக்கு மத்தியில பேசக்கூடியவர், அவர் பிதஅத்தை மக்களிடம் பரப்புகின்றார், பிதஅத்தை உருவாக்குகின்றார், அதன் பக்கம் அழைக்கிறார். அதற்காக என்ன செய்யறார்? மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களையே மாற்றுவதற்காக மாற்றி அமைக்கிறார்னா அவரெல்லாம் இந்த கேஸ்ல தான் வருவார். இது கேஸ். அடுத்த வரக்கூடிய தஹதீர் மின் அஹ்லில் பித்ஆ, பிதஅத்வாதிகளிலிருந்து விலகி இருப்பது என்ற விஷயங்கள் வருவதெல்லாம் என்ன? பொதுவாக நமக்கு இவர்கள்தான் இங்க இந்த குறிப்பிடப்படுகின்றது. அப்போ இங்கு லஅன அல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன் என்று பிதஅத்வாதி. இப்போ இங்க யாரு இங்க குறிப்பிடு?
அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடிய பிதாத்தை உருவாக்கக்கூடியவனும் பிதாத்தை மக்களிடம் பரப்பக்கூடியவனும் அதன் பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் என்ன, அல்லாஹு இவர்களுக்கு யார் அடைக்கம் தருகின்றாரோ அவர்களுக்கு அவர் சபிக்கப்பட்டார், அல்லாஹுடைய லானத்து இறங்கியது. அப்போ எல்லாருமே என்ன கிடையாது, பாமர மனிதர்கள்லாம் இந்த முஹ்திஸன் என்னுடைய விஷயத்துல வரமாட்டாங்க. அவர்களுக்கு நிபந்தனைகள் எல்லாம் என்ன நிறைவேற்றிய பிறகு, சத்தியத்தை எடுத்து வைத்த பிறகு, அவங்களுக்கு புரிய வைத்த பிறகு, அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதை கிளியர் செய்த பிறகு அடுத்த கட்டம் தான். அவங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா, மவானே அஷ்ஷுரூத்து வல் மவானி இதெல்லாம் அவங்களுக்கு நிறைவேற்றிய பிறகு தான் அடுத்த கட்டம் வரும். அது வரைக்கும் நாம யாரையும் என்ன செய்ய முடியாது. ஒருவர் பிரச்சாரம் செய்கிறார், அந்த பிரச்சாரத்திற்காக அவர் தன்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் செலவு செய்கிறார், அதற்காகவே அவர் தான் அஹ்லுல் பித்ஆவுடைய விஷயங்கள் மார்க்கம் உலமாக்கள் நமக்கு ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்காங்க. இல்லைன்னா பாமர மக்களுக்கு அவங்க தெரியாத காரணத்துல இருக்கிறாங்க, அவங்களுடன் சேர்ந்து அவங்களுடன் இருந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். மக்களுடைய இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுன்னத்தான விஷயங்களை தெரியப்படுத்தி பிதத்திலிருந்து நாம அவங்கள வெளியேற்றுவது நம்ம இது கடமையாக இருக்கு. ஒரு கல்வி இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். இது இமாம் அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள். குல்லு மன் அஹ்தத ஃபி தீனி ஃபஹுவ மினல் மத்ரூதீன மினல் ஹவுதி. இமாம் அப்துல் பர் ரஹிமஹுல்லா தன்னுடைய புத்தகம் அல் இபானால இப்னு பத்தா அவங்களுடைய இப்னு பத்தா பக்கா கிடையாது இப்னு பத்தா, அதை கொஞ்சம் சீர்படுத்திக் கொள்ளுங்க. அல் இபானா லிப்னி பத்தா பா தா மர்பூத்தா. இங்க காப்பி பேஸ்ட் செய்யும் பொழுது அது கொஞ்சம் ஏராப் மாதிரி இருக்கு. இப்னு பத்தா இரண்டாவது பேஜில் அநேகமாக குல்லு மன் அஹ்தஸ ஃபி தீனி மா லைஸ மின்ஹு ஃபஹுவ மினல் மத்ரூதீன அனில் ஹவுதி கல் ஹவாரிஜி வ அஷ்பாஹிஹிம் மின் அஹ்லில் அஹ்வா. மார்க்கத்தில் அதில் இல்லாத எதையும் புதிதாக கண்டுபிடித்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹவுத் தடாகத் என்பதிலிருந்து துரத்தப்பட்டவர்களில் ஒருவனாவான். இவர் ஹவாரிஜு மற்றும் அவர்களை போன்ற தவறான வழியினரை போன்றவர் இவர். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருவரும் என்ன மார்க்கத்துல புதுசாக ஏதாவது உருவாக்கியவன், இன்னோவேட் செய்தவன்லாம் என்ன மத்ரூதீன், எல்லாத்தையும் துரத்தப்படும். அந்த ஹதீஸ் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரபலமான ஹதீஸு, இந்த கீழே வரக்கூடிய அந்த ஹதீஸு வருகின்றது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல அலா லா யுதாத்தன் ரிஜாலுன் அன் ஹவுதி கமா யுதாத்துல் பஈரு அன் கமா யுதாத்துல் பஈரு அல்லாலு உனாதீக்கும் ஹலும் அலா ஹலும் ஃபயுகாலு இன்னஹும் கத் பத்தலு பஅதக ஃபகுல் சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீன. இன்னொரு அறிவிப்புல லிமன் கய்யர தீன. இங்கு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா அவர்களுடைய ஹதீஸ் பாருங்க, மூன்றாவது பக்கத்துல நமக்கு அநேகமாக என் தடாகத்தை விட்டும் சில மனிதர்கள் நிச்சயமாக விரட்டப்படுவார்கள். தன் எஜமானிடமிருந்து வழி தவறிய ஒட்டகம் விரட்டப்படுவதை போன்று நான் அவர்களை அழைப்பேன், அவர்கள் வாருங்கள் வாருங்கள் என்று. அப்போது என்னிடம் கூறப்படும், நிச்சயமாக இவர்கள் உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள். அதற்கு நான் கூறுவேன், அவர்கள் தொலைவாகட்டும், தூரம் போகட்டும், அழிந்து போகட்டும் என்று நான் அவங்களை என்ன செய்வேன், துரத்துவேன். சொஹ்கன் சொஹ்கன் என்று திறத்துவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்போ இதுவும் என்ன, யார் பிதஅத்தை உருவாக்குகின்றாரோ, பிதஅத்தும் சரி பிதஅத்துவாதியும் சரி, இது என்ன மிகவும் என்ன மார்க்கம் நமக்கு கடுமையாக தெரியப்படுத்தப்பட்டது. இன்னொரு அறிவிப்புல இவர்கள் கல் ஹவாரிஜி ஒர் ரவாஃபிதா என்று வருது. வஸாயிரு அஸ்ஹாபில் அஹ்வா. இவர்கள் ஹவாரிஜும் ரவாஃபிதா ஷியாவை சார்ந்த மிக மோசமான ஒரு கூட்டம் ரவாஃபிதா ராஃபிதாக்கள் போன்றவர்கள் என்ற வார்த்தை வருகின்றது. எந்த நபரை அல்லாஹ் லஅனத் செய்தானோ, எந்த நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரத்துவார்களோ, இப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்துல நாம இரக்கம் காட்டுவதா?
இப்படிப்பட்ட விஷயம் இவங்களை கண்ணியப்படுத்துவதா? இது நாம சிந்திக்கக்கூடியதாக இருக்கு. இது நமக்கு அனுமதியே கிடையாது. பாமர மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர்களுக்கு நாம இதை மாதிரி நான் நடக்க முடியாது. பாமர மக்கள் லேமன், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியுது, அவங்களுக்கு நாம தெரிவிக்க வேண்டும் நல்ல முறையாக நம்முடைய பண்புகள். ஆனால் இந்த பிதஅத்தை அவன் உருவாக்கியவனும் சரி, அதற்காக அவன் என்ன செய்யறான், பிரச்சாரத்தையும் தன்னுடைய உழைப்பையும், அது மட்டுமல்ல இந்த இந்த பிதஅத்துக்கு சாதகமாக சப்போர்ட் செய்வதற்குரிய சில வசனங்களையும் சில ஹதீசுகளையும் மாற்றி அதை சாயத்தை பூசி கொண்டு வந்து செய்யறான்னா, இவன் மார்க்கத்துடன் விளையாடுறான். இவன் மீது என்ன இரக்கமே இருக்கக்கூடாது, இவன் மீது இரக்கமே கிடையாது. இந்த இதுல பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துல இது மாதிரி நிறைய இருக்கு. சில இதோடைய ஒரு கேள்வியும் வருது, என்னங்க அவர் நல்லது தானே சொல்றாரு, அவர் இஸ்லாம் செய்கிறாங்க, தஸ்கிய நஃப்ஸுல அவ்வளவு செம்மையா பேசுறாரு, அந்த வேற லெவலுங்க அவங்க. இது மாதிரிலாம் இருக்கு. அப்படியே மெய் சிலிக்கும், கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும், அழுக வந்துடும். ஸ்பீக்கர்ஸ் அவரு அகீதால கொஞ்சம் பிரச்சனை முன்ன பின்ன இருக்கும், ஆனா அவரு அஹ்லாக் சார்ந்த விஷயத்துல சில தஸ்கியா சார்ந்த விஷயத்துல பேசினார்னா நானே மெய் மருந்து போயிடுறேன். அப்படி இருக்கு. எத்தனையோ பேர் இவங்க மூலமாக சீராகி இருக்கிறாங்க என்ற சிலருடைய இதுவும் இருக்கும். ஏங்க அவங்கள நிப்பாட்டுறீங்க, சரி ஏதாவது பண்ணிட்டு போட்டோமே, அவங்க மூலமாக நாலு விஷயம் கேட்குது. அல்லாஹ் அக்பர். சிலர் 4 வார்த்தை நல்ல விஷயங்கள் சொல்லியதுனால அவர் நல்லவர்களா ஆகி முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது சதகஹு வஹுவ கதூப் என்று சொன்னாங்க. அவன் இந்த வாட்டி உண்மையை சொன்னான், ஆனா அவனுடைய அசல் நிலை என்ன, அவன் பொய்யன், வாய் திறந்தாலே பொய் தான் பேசுவான். ஷைத்தானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம் தெரியப்படுத்தினாங்க. அப்போ 1-2 விஷயத்தினால ஒட்டுமொத்த விஷயங்களே என்ன நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அது பொதுவாக எல்லாருக்கும் சில வார்த்தைகள் நல்ல வார்த்தை சொல்லுவான், நல்ல வார்த்தையை சொல்றான்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் உட்காந்து கேட்டு இருப்போமா? இல்லை. இது ஏன்னா அவனுடைய அகீதாவிலேயே குளறுபடிகள் இருக்கு, அவனுடைய மன்ஹஜிலேயே பிரச்சனை இருக்கு. இவர்கள் அதை மறந்து வேற ஒரு விஷயமாக போகும் பொழுது என்ன, சில நேரத்தில் அவருடைய அந்த கொள்கையிலே என்ன அவருக்கு தாக்கம், அதனுடைய ஃபேன் ஆகி அவங்க அதிலேயே என்ன அவனை பிரச்சாரம், சில நேரத்தில் இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த நேசம் எந்த அளவுக்கு இவனை கொண்டு செல்லும் என்றால் இவனை குருடனாக ஆக்கும். அவரை நேசிக்கக்கூடிய விஷயத்துல சில நேரத்தில் அவர் மார்க்கத்திற்கு முரணாக அல்லது அகீதா விஷயங்கள் கொள்கை விஷயங்கள்ல தவறு செய்தாலும் இந்த நபர் இந்த ஃபேன் இவர் என்ன செய்வாருன்னா, அவருக்காக இவர் லீகலை செய்வதற்காக என்ன செய்வாரு, இவர் வாதாடுவார். இந்த விஷயம் இப்படிதான் எடுத்துப்போம். முதல் கட்டத்துல என்ன, சரி அவர் தவறு செய்யறாரு, மற்ற விஷயத்துல நான் கேட்டுக்க அதை விட்டுறேன் என்ற நிலை இருக்கும். முதல்ல இவருக்கு அந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஏன் அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சத்தியம் அசத்தியம் என்று நான் பார்த்துப்பேன், நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், எனக்கு எது பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேன்னா, அப்படி அந்த அளவுக்கு திறமை இருந்ததுன்னா நீ ஏன்பா மற்றவங்களை கேட்குற? அதுக்கும் வருது. உலமாக்கள் என்ன கூறியிருக்கிறாங்க, இங்கேயே இருந்துட்டு இந்த நம்ம சின்ன பசங்க விளையாடுற மாதிரி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இங்கேயே இருப்பாரு இங்கேயே இருப்பாரு. இது யாருடையது? நிஃபாக்குடைய விஷயம் தான். ஒய்தா கீழலகும் ஒய்தா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்ன மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன். முனாஃபிக்குடைய அப்படியே அசல் அச்சடிச்ச மாதிரி தான் இவங்க. முனாஃபிக்கில் மூமின்கள் கூட இருக்கும் போட்டு நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், நாங்களும் ஈமானியர்கள் என்று சொன்னாங்க. எப்போ எதிரிகளுக்கு பக்கம் போனாங்களோ என்ன செஞ்சாங்க, இன்னமா நஹ்னு மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன், நாம உங்க கூட தான், உங்க கூட்டாளியே தான், அவங்கள நாம பரிகாசம் செய்வதற்காகவும் ஏமாத்துவதற்காகவும் கேலி செய்வதற்காகத்தான் அவங்க கூட இருக்கிறோம், சீட் பண்றதுக்கு தான் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. இதே நிலையை தான் யாரெல்லாம் நான் இதையும் கேட்பேன் இங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன்னா அதற்கும் நமக்கு கூற்று வருது. என்னுடைய இந்த வார்த்தை கிடையாது, சலஃபுடைய கூற்று வருது, இப்படிப்பட்டவன் எப்படி எந்த நிலையில இருக்கிறான். அப்போ இங்கு இந்த விஷயத்துல நாம இரக்கம் காட்டுவது என்பது நமக்கு அனுமதி கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளுடைய விஷயங்களை சொன்னாங்க. ஹவாரிஜிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க? தஹ்கிரூன ஸலாத்தக்கும் இந்த ஸலாத்திஹிம், சஹாபாக்களே உங்களுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்க அவங்க தொழுகை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. தஹ்கிரூன திலாவத்தக்கும் அவங்களுடைய திலாவத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா அவங்களுடைய திலாவத்து ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய நோன்பை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா உங்களுடைய நோன்பு எதுவுமே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்தி விட்டு பிறகு என்ன செஞ்சாங்க? ஆனால் யம்ருகூன மினத் தீனி கம யம்ருக்கு ஸஹ்ம மினர் ரமிய, இவர்கள் அம்பு எப்படி இறையிலிருந்து வில்லிலிருந்து சென்று விடுமோ திரும்பவும் வராதோ அதே போன்று இவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவார்கள், வெளியேறி விடுவார்கள், திரும்பவும் அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் வரமாட்டார்கள் என்று நமக்கு தெரியப்படுத்தப்பட்ட ஹதீஸுகள் நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் வரும். இங்கு மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கூற்று பாருங்க. மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்று, மன் அஹ்தத ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, யார் ஒரு இஸ்லாத்தில் புதிதான ஒன்றை ஏற்படுத்தினானோ அது ஹசனா, அது நன்மை என்று நினைக்கின்றானோ, ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹானர் ரிசாலா, அவன் என்ன நினைச்சான்? என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துல துரோகம் செஞ்சிட்டாங்க, கியானத்து செஞ்சிட்டாங்க. கியானத் என்பது பெரிய வார்த்தை. ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை கியானத் என்று சொல்ல வந்த அந்த விஷயங்கள் வரும். அல்லது நாம கடுமையான வார்த்தை பயன்படுத்தினா நடத்த கெட்டவள் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த மாதிரி ஒரு ஹியானா என்ற அந்த வார்த்தை இங்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஹானர் ரிசாலா என்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய வார்த்தையை இங்கு சுப்ஹானல்லாஹ் தெரியப்படுத்தி இருக்காங்க. சற்று நம்ம சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக? இமாமுகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சுப்ஹானல்லாஹ் இபாதத்துகளை பார்த்தோம் என்றால் மாஷா அல்லாஹ் அவ்வளவு ஈடுபாடு, மக்களுடன் அணுகும் பொழுது அவ்வளவு நன்மையான முறையில மிகவும் அழகான முறையில் அணுகக்கூடியவராக இருப்பாங்க. ஆனால் அஹ்லுல் பித்ஆவுடைய விஷயத்துல அவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க, அவங்க காம்ப்ரமைஸுக்கு போக மாட்டாங்க. எப்படி ஷிர்க்குடைய விஷயத்தில் எச்சரிக்கை செய்தார்களோ அதே போன்றுதான் பித்அத்தும் அஹ்லுல் பித்ஆவுடைய விஷயத்துல தன்னுடைய உம்மத்திற்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதே போன்று சலஃபு சாலிஹின் வந்தவர்கள் எல்லாம் அடுத்ததாக வரக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டு தான் போயிருக்கிறாங்க. அதே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய இந்த கூற்று, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அதே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், மன் தமஸ்ஸக பி சுன்னதி நஜா வ மன் இத்தபஅல் பித்அத ஹலக், முனாகிபு ஷாஃபியில சுன்னத்தை உறுதியாக பற்றியவன் அவன் வெற்றியடைந்தான், பித்அத்தை பின்பற்றுபவன் அவன் அழிவடைவான் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு கூற்றும் நபி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கூற்றும், மன் ரகீப அஸ்ஸுன்னத்து கஸஃபீனத்தி நூ மன் ரகீபஹா நஜா வ மன் தரகஹா ஹலக். சுன்னா என்பது நூ அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பலை போன்று. அந்த காலத்துல அந்த நேரத்துல யாரெல்லாம் கப்பலில் ஏறினார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பாதுகாக்கப்பட்டார்? அவர்கள் எல்லாம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், வெற்றியடைந்தார்கள். யாரெல்லாம் அதை விட்டார்களோ அவர்கள் என்ன அழிந்து விட்டார்கள். அப்போ இந்த விஷயத்துல நாம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த ஹதீஸையும் நாம நான் பார்த்த அந்த ஹவுதுடைய தடாகத்துல விரட்டப்படுவார்கள் என்ற ஹதீஸையும் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஹவாரிஜிகளுடைய விஷயங்களையும் பாருங்க, எவ்வளவு பெரிய கடுமையாக வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபு அஹ்லின் நார், நரகத்துடைய நாய்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க ஹவாரிஜிகள். அதே ஹவாரிஜிகள் பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது இப்படி இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் நரகத்துடைய நாய்கள். நான் இவங்களை அடைஞ்சிருந்தேனா, நான் ஹயாத்தாக இருக்கும் இவர்களை நான் பார்த்திருந்தேனா, ஆது சமுதாயத்தை எப்படி அவர்கள் என்ன அழிக்கப்பட்டார்களோ அப்படி இவர்களை நான் என்ன செஞ்சிருப்பேன், அழிச்சிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. அந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், ஷிராருல் ஹல்க் ஹும் ஷிராருல் ஹல்க், இன்ன பஅதி அக்வாமுன் மின் உம்மத்தி யக்ரஊன அல் குர்ஆன் லா யுஜாவிஸு தராகியஹும் யம்ருகூன மின் அத்-தீனி கமா யம்ருக்கு ஸஹ்ம மின் அர்-ரமிய்ய ثم لا يعودون فيه هم شر الخلق والخليقة. அல்லாஹ் அக்பர். இவர்கள்தான் படைப்பினங்களிலேயே மிக மோசமானவர்கள், படைப்பினங்களே மிக கெட்டவர்கள், அவர்களை கொள்பவர்கள்
படைப்புகளிலே மிக சிறந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் அதில் எந்த பங்கும் இல்லாதவர்கள். அவர்களுடன் போர் செய்பவர் அல்லாஹ்வின் பார்வையில் அவர்களை விட மேலானவர். தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களின் அடையாளம் என்ன? கூறினார்கள், அதற்கு தலையை மொட்டையடிப்பது, தஹ்லீக் செய்வார்கள். அதனால்தான் உலமாக்கள் நமக்கு தேவையில்லாமல் நம்ம சிறுவர்களுக்கு அல்லது பெரியோர்கள் ஆண்கள் தேவையில்லாமல் மொட்டை அடிக்கக்கூடாது. தேவை என்று இருந்தால், காரணம் இல்லை, உம்ரா ஹஜ்ஜுடைய காரணம் இல்லை, இங்க ஊர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை என்று இருந்தால் அனுமதி இருக்கு. அவங்களுடைய பொடுகு இருக்கு, பேன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடியதாக இருக்கு, இதை மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அனுமதி இருக்கு. அல்லது சிறு குழந்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தேவையில்லாமல் நாம மொட்டையடிப்பது என்பது இது இவங்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்று தெரியப்படுத்துறாங்க. சரி, அதற்கு கூறினார்கள், அவர்கள் நரக நாய்கள், கிலாபு அஹ்லின் நார் ஆவார்கள். முஹம்மதின் உயிர் எவன் கையிலோ அவன் மீது சத்தியமாக நான் அவர்களை சந்தித்திருந்தால் ஆது கூட்டத்தாரை அழித்தது போன்று நான் அவர்களை முற்றிலுமாக அழித்திருப்பேன். எவ்வளவு கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஏன்? இவர்கள் மார்க்கத்துடைய விஷயத்துல விளையாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. மிக கடுமையான ஒரு நிலை. சின்ன விஷயத்தையும் மனிதனை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெரும் பாவம் செஞ்சிட்டானா நீ காஃபிர், நரகத்தில் நீ நிரந்தரமாக செல். ஷிர்கை தவிர வேற எந்த ஒரு பெரிய பாவங்கள் செய்தாலும் என்ன, மனிதன் நரகத்தில் நிரந்தரமாக செல்ல மாட்டான். அல்லாஹ் நாடினால் அவனை தண்டிப்பான், அவன் நாடினால் அவனை மன்னிப்பான். இந்த மஷியத்தில்லா. ஷிர்குடைய விஷயத்துல அவன் ஷிர்கு செய்த நிலையில, குஃப்ரு செய்த நிலையில மௌத்தானானா அவனுக்கு நிரந்தர நரகம். மற்ற பாவங்கள் அவனுக்கு என்ன, நரகத்தை நிரந்தரமாக ஆக்காது. ஆனால் இங்கு ஹவாரிஜுடைய நிலை என்ன? திருடிட்டானா அவ்வளவுதான், அவன் நரகத்துல நிரந்தரமாக இருப்பான். பொய் சொல்லிட்டானா முடிஞ்சது, புறம் பேசிட்டானா முடிஞ்சது. இப்படி என்ற பெரும் பாவம் செய்தவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்ற விஷயங்களை, அது மட்டுமல்ல தக்ஃபீர் அதிகமாக இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பிதாத்துவாதிகளை மிகவும் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுடைய கூற்றும் பாருங்க. அவர்கள் கூறினார்கள், இன்னில அரா அஸ்ரா அன்னாஸி ரித்தத்தன் அஹ்லல் அஹ்வா. தங்கள் இச்சைகளை பின்பற்றும் மக்கள், அஹ்லுல் அஹ்வா, மக்களிலே மிக விரைவாக மதத்தை விட்டு வெளியேறுபவர்களாக நான் காண்கிறேன். ஏன்னா அவர்கள் என்ன செய்வாங்க, எந்த விஷயத்தையும் தன்னுடைய மனோவிச்சின் பிரகாரம் பிதாத்துவாதிகள், இந்த அஹ்லுல் அஹ்வா எந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்தில் ஈடுபாடு, சில நேரத்துல பிதத்தை உண்மைப்படுத்துவதற்காக, அதை லீகலைஸ் செய்வதற்காக குர்ஆனுடைய வசனத்தையும் நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவனை குஃப்ரு செய்யக்கூடிய நிலையை தள்ளினாலும் இதை அவங்க சமரசம் பார்க்க மாட்டாங்க. அதுல என்ன செய்வாங்க, அவங்க எப்படியாவது மழுப்பி அல்லது சில ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய நிலையிலும் சில வசனங்களை என்ன செய்யாங்க, மாற்று அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கும் என்ன நவுது பில்லாஹ் மின் தாலிக் மனிதனை அவர்கள் முர்த்ததாகக்கூடிய நிலையிலும் தள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன் அவ்வளவு டீப்பாக இந்த விஷயத்துல அவன் முழுகி விடுகின்றான்? இதற்காக அவன் எதை வேண்டுமென்றாலும் அவன் செய்வதற்காக அவனுக்கு அந்த துணிச்சல் அவனுக்கு வந்து விடுகின்றது. அதனால்தான் இங்கு தெரியப்படுத்தினாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முன்கிற ஹதீஸு நமக்கு அதே மாதிரி இந்த அக்லானி என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அறிவை கொண்டே சிந்திப்பேன் என்ற இருக்கக்கூடியவங்களாம் என்ன, இவங்க விரைந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு ஹதீஸை நிராகரித்தார், 2 ஹதீஸை நிராகரித்தார், இப்படியே என்று என்ன முழுமையாக ஹதீஸை நிராகரித்துட்டு அஹ்லு குர்ஆன் வகா ஆயிட்டார். அதே மாதிரி அக்லானியுடைய விஷயங்கள் வெறும் அறிவை கொண்டே சிந்திக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ப்ரொஃபஸர் என்னாச்சு, ஸ்பீக்கர், அவர் குர்ஆன்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஹதீஸுகள்ல இதெல்லாம் வந்து நிராகரிக்கப்படணும், சஹாபாக்களுடைய வாழ்க்கை இது இந்த புகாரி எல்லாம் நம்ம என்ன செய்யணும், சஹீல் புகாரிலாம் திரும்ப மறுபரிசீலனை செய்யணும். ஒரு கௌரவமான ஒரு மனிதன், சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஷரஃப், ஷரீஃபாக இருக்கக்கூடிய கௌரவமான ஒரு மனிதன் என்ன செய்யணும்,
சஹீல் புகாரியை திரும்ப மறுபரிசீலனை செய்யணும் என்ற வார்த்தைகள் இந்த அளவுக்கு சொல்லக்கூடியதாக எதை ஏற்படுத்துது? இந்த பிதஅத்து தான் மனிதனை இந்த அளவுக்கு துணிச்சலை ஏற்படுத்துகின்றது. இது இங்க ரொம்ப இதாக இருக்கு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது இன்னல்லாஹ இஹ்தஜப தௌபத அன் சாஹிபி பிதஅத்தின், அல்லாஹ் தஆலா தபரானில் வரக்கூடிய ஹதீஸ்ல இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் இஹ்தஜப தௌபத அன் குல்லி சாஹிபி பிதஅத்தின், நிச்சயமாக அல்லாஹ் பிதஅத்துக்காரரிடமிருந்து தௌபாவை மறைத்து வைத்து விட்டான், அதை ஏற்க மறுத்து விட்டான். என்ன அர்த்தம்? பிதஅத் செய்து 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 அவன் செய்யக்கூடிய விஷயம் அது தவறு என்பதை அவன் எண்ணவில்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? தௌபாவுடைய சிந்தனையே அவனுக்கு மறந்துருச்சு. அதனால்தான் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றுல அல் பித்அத்து அஹப் இலா இப்லீஸ் மினல் மஅசியா, அதே போன்று இதை போன்ற ஸ்டேட்மெண்ட் மற்ற அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று அநேகமாக இங்கே இருக்காது. அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ் மினல் மஅசியா, பித்அத்து பாவத்தை விட, பெரும் பாவத்தை விட இபிலிஸுக்கு மிக பிடித்தமானது. ஏன்? பெரும் பாவம் செய்யக்கூடியவன் அல்லது பாவம் செய்யக்கூடியவன் அவனுக்கு தெரியும் நான் பாவம் தான் செய்கிறேன். ஏதோ தன்னுடைய ஈமானுடைய பலவீனமோ மனோ இச்சை அவன் மீது என்ன கண்ட்ரோல் செஞ்ச அடிப்படையில் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான். ஆனாலும் என்ன, அவனுடைய மனசு உறுத்தி கொண்டே இருக்கு, நான் பாவம் செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன் என்று. என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய தௌபாவுடைய தௌஃபீக் அவனுக்கு ஏற்படும். ஆனால் இங்கு பிதஅத்துவாதி அவன் செய்யக்கூடிய அமலே என்ன நினைக்கிறான்? ஒரு நன்மை பெற்று தரக்கூடிய சாலிஹான அமலாக நினைப்பதனால அவனுக்கு இந்த சிந்தனையே வருவது கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயம், அது மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது செய்யக்கூடாது என்று இவனுக்கு தெரியாதனால இதுல முழுகி இருந்து அவன் செய்வதெல்லாம் நன்மை என்று நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அது கேடுதான் என்று அவன் அதை நினைப்பது கிடையாது. அதனால்தான் சூரத்துல் கஹஃப்ல இன்னைக்கு படிச்சிருப்போம், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நபியே நான் உங்களுக்கு அமல்கள் அதிகமாக செய்து நஷ்டமடைந்தவர்களை பற்றி சொல்ல வேண்டாமா? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, உலகத்துல கடுமையான முயற்சிகள், மிக கடுமையான முயற்சிகள் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த கடுமையான முயற்சி வல்ல அவர்களை நேரான வழியிலிருந்து வழி கெடுத்து விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, இவர்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கு? நாம செய்வது அனைத்துமே என்ன நன்மைதான் செய்கிறோம் என்று. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்துல பிதஅத்துடைய விஷயங்கள்ல நிறைய உலமாக்கள் இந்த வசனத்தை பிதஅத்துடைய குறிப்பாக விஷயங்களுக்கு நமக்கு ஆதாரமாக பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் நாம நினைவு கொள்ள வேண்டும். பிதஅத்துவாதியோட விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதுவரை பார்க்கும். அடுத்ததாக நாம் 23 நாம் பார்க்கும் பொழுது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி தஅதீமுல் முப்ததிஅதி வ தஃஹீமுஹும், பிதஅத் செய்பவர்களை கண்ணியப்படுத்துவதும் பெருமைப்படுத்துவதும் சலஃபுகளின் வழிமுறை அல்ல. இங்கும் திரும்ப நான் பதிவு செய்கிறேன், பிரித்து கூறிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, பிதஅத்துவாதி அஹ்லுல் பித்ஆ என்று இங்க வரக்கூடிய விஷயம் யாரை குறிப்பிடுகின்றது? தலைவனாக இருந்து பேச்சாளனாக இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக தாயியாக இருக்கின்றானே, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கு சொல்லப்பட்ட விஷயம். பாமரருடைய இங்கு சட்டம் இங்கு கிடையாது. பாமருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அந்த பாமரரும் என்ன, அவர் கல்வியை தேட வேண்டும். எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சும்மா இருந்துட முடியாது. உலக விஷயத்துல என்னெல்லாம் தேடுறான். அவன் திருமணம் முடிக்க வேண்டாம், எத்தனை வாட்டி அந்த பெண்ணை பற்றி அவன் அறியறான். அல்லது தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும்னா அந்த பார்த்த ஆண் பையனை அவனுடைய விஷயத்துல எங்கெல்லாம் போய் தேடுறான். அல்லது உலகத்துடைய விஷயங்கள் எது எடுத்தாலும் எது வாங்கினாலும் எல்லாத்தையும் தீர விசாரிச்சு அலசி ஆராய்ந்து அனைத்தையும் அவங்களுக்கு மனசு திருப்தி அடைந்த பிறகு செய்யறான்னா, இந்த சிஸ்டத்தை மார்க்க விஷயத்துல ஏன் பயன்படுத்துவதில்லை?
ஏன் உலக விஷயத்துல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டா நீ இந்த அனைத்து விஷயத்தும்? அதையும் கேட்டு தான் செஞ்ச. மஷூரா 1க்கு 4 பேரிடம் கேட்ட. யாருக்கு தெரியும் என்ற விஷயங்கள். அதே போன்றுதான் மார்க்கம் என்ன செய்யுது நமக்கு. நீங்க ஒரு மார்க்க விஷயத்து தெரியலனா தெரிந்தவரிடம் கேளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்துறான். ஆனா அதற்கெல்லாம் டைம் இல்லை. சொன்னாங்க, செஞ்சேன். இதுதான் நம்முடைய நிலை இருக்குன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். அது பாமரருக்கு அவர் செஞ்ச காரணம், அவருக்கு அந்த செஞ்ச தவறு அது ஒரு காரணமாக இருக்காது. ஜிஹாலத் எப்பவுமே காரணம் இருக்காது. அறியாமை இது அல்லாஹ்விடம் எக்ஸ்கியூஸாக கருதப்படாது. அல்லாஹு தாலாவிடம் எனக்கு தெரியாது என்ற எக்ஸ்கியூஸே இல்லை. எப்படி சிஸ்டம் நம்முடைய கவர்மெண்ட்டுடைய சிஸ்டத்துல 2 வீலர் நீங்க எடுத்து ஓட்டுறோம்னா அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம அறிஞ்சிருக்கணும். அங்க ரூல்ஸை உடைச்சிட்டு போய் பிடிச்சான் போலீஸ்காரன்னா, எனக்கு தெரியவே தெரியாதுன்னா, சரி உனக்கு தெரியப்படுத்துறேன் வா உக்கார, மாமா வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாரு. ஆமா. அப்போ அதுல நமக்கு தெளிவாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், ஏதாவது அடிச்சு அவன் கேரண்டிலாம் இல்லைங்க, எனக்கு தெரியாது, ரிட்டர்ன்லாம் கிடையாது, அட எனக்கு தெரியாது, இப்படிலாம் சொல்றதுனால அவன் திரும்பி வாங்கிடுவானா? வாங்க மாட்டான். அப்போ இந்த விஷயத்தை நாம காரணம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ என்ற அந்த விஷயம் என்ன மார்க்கத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் என்று மார்க் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்விடம் மக்கள் இருக்கும், நம்ம தேடணும் மார்க்கத்துடைய விஷயத்துல. ஜெய். இப்போ இங்கு பிதாத் செய்யக்கூடியவர்கள், பிதாத்தை பரப்பக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவதும் பெருமைப்படுத்துவதும் சலஃபுடைய வழிமுறை அல்ல. என்ன அர்த்தம் இது? ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், இந்த பிதாத்துவாதிகளுடைய பேச்சு வருது அல்லது அவங்களுடைய இது வருதுன்னா, பெயர் வரும் பொழுது அவரை புகழ்ந்து பேசுறது. என்னம்மா பேசுவாரு, என்னம்மா அவருடைய ஸ்பீச்சு, இப்படி என்று புகழ்ந்து பேசுவதோ, அவருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் பொழுது மிகவும் அதை மிகைத்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்வது என்பது நாம சலஃபு சாலிகளுடைய இது வழிமுறையே இல்லை. அவன் பிதாத்துவாதி, அஹ்லுல் பிதா, அவன் கண்டிக்கப்பட வேண்டியவன், அவன் வார்னிங் கொடுக்கப்பட வேண்டியவன். அவனுக்கு அப்ரிசியேஷனோ அவனை நாம பிரைஸ் செய்து அவனை புகழ்ந்து சொல்வது என்பது, கௌரவப்படுத்துவது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. இது நாம நினைவு கொள்ள வேண்டும். ஏன் மக்களுடைய உள்ளத்துல நாம சொல்லக்கூடிய சில வார்த்தையினால் என்ன ஆகும்? மக்களுடைய உள்ளத்துல இடம் பிடிச்சிரும். இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு சொல்லி என்ன ஆகும்? இடம் பிடிச்சிட்ட பிறகு நாம என்ன இவர்களுக்கு புரிய வைத்தாலும் புரிய மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க அந்த பக்கம் முழுமையாக அவங்களுடைய ஃபேன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நாம எதுவுமே செய்ய முடியாது. உள்ளம் ஒரு 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 தடவை அவர்கள் பக்கம் சாய்ந்து விட்டதுன்னா ரொம்ப சிரமம் திரும்பவும் வெளியே வருவதற்காக. அதனால தான் இப்படிப்பட்டவர்களை புகழ்ந்து பேசுவதும் என்ன நமக்கு அனுமதி கிடையாது. அல்லது இன்ட்ரடியூஸ் செய்கிறோம், யாராவது இன்ட்ரடியூஸ் செய்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை புகழ்ந்து சொல்ல முடியாது. அவருடைய குறை இப்படிதான் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இப்போ ஒரு அம்மாவோ அல்லது அத்தாவோ என்ன செய்யறாங்க, பையனை கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டு பீடி குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன், அல்லது ஏதோ ஒரு அடிக்டே இருக்கார். இப்போ அந்த தகப்ப என்ன செய்யறாரு, இந்த பையனை கூப்பிட்டு, பார்ப்பா உன் ஃப்ரெண்டு இருக்கிறானே, டாப், அவன் நல்லா படிக்கிறவன், அத்தா அம்மாவுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவன், வீட்டு வேலையெல்லாம் செய்யறான், காலையில நியூஸ் பேப்பர் போய் போட்டு ஸ்கூலுக்கு போறான் பாத்தியா என்று சொல்லிட்டு, ஆனா அவன் பீடி குடிக்கிறான், அவன் அது அடிக்ட்ல இருக்கிறான், அவன் கூட சேராதனா எப்படி ஆகும் அவனுடைய நிலை? எப்படி ஆகும்? அந்த அந்த பிள்ளையுடைய அந்த மாணவருடைய அவருடைய உள்ளத்துல நீங்க அவனை பத்தி ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டு அவன் கூட சேராதன்னா இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? என்ன சொல்லுவோம்? பார்ப்பா, அவனை நீ பார்த்த அவன் நல்ல மாதிரி இருந்தாலும் சரி, அவனுடைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, அவன் கூட நீ சேராது, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவனுடைய தவறு சொல்லி அவனுடன் சேராத, அவன் நல்லா படிக்கிறவன், டாப் ரேங்க் எடுக்கிறவன், தாய் தந்தையுடைய பேச்செல்லாம் மீறவே மாட்டான், ரொம்ப பக்குவமான பையன், ஆனா இது மட்டும் இருக்கு, கொஞ்சம் நீ அவங்களே சேராதன்னா அவனுக்கு இதுவே என்ன, அட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை இதை மறந்துடுவான். எதை நாம சொன்னோமோ அதை செய்யாதடான்னு அதை மறந்துட்டு எங்க அம்மாவே புகழ்ந்தாங்க, எங்க அத்தாவே இவ்வளவு இது சொல்லியிருக்கான், ஓ சரி, அப்போ நான் கூட படிச்சுட்டு மற்ற பழக்க வழக்கத்துல ஈடுபட்டா எனக்கும் ஒரு கண்ணியம் இருக்கும் என்ற நிலைதான் வரும். இதே போன்றுதான் பிதாத்துவாதிகள்
அவனுடைய சில சிறப்புகளோ அல்லது அவருடைய பேச்சு திறமை இருக்கிறதுனால நாம அவர் நல்லா பேசுறாரு, அவருடைய அவ்வளோ நான் கூட கேட்பேன், ஆனா நீ அவன் கூட அவனுடைய தரிச கேட்காதனா என்ன ஆகும்? நாமளே மோட்டிவேட் செஞ்சுவார். இது சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்க பதிவு செய்கிறேன். ரஹிமஹுல்லா, நம்முடைய ஆசிரியர் ஷேக் ஆர் கே நூர் ரஹிமஹுல்லா பொதுவாக மாணவர்களுடைய சில என்ன சொல்றது, இந்த ஃபன்னி டைப் உடைய விஷயங்கள் இருக்கும். அதில் குல்லியத்துல் ஹதீஸ் பெங்களூர்ல இருந்தோம். ஷேக் ரஹிமஹுல்லா ஒரு வாட்டம் அங்கே பொதுவாக நமக்கு தஹ்ரீஜ் நடத்துவதற்காக வருவாங்க, ஜெருவு தாதில் நடத்துவதற்காக வருவாங்க. அந்த நேரத்தை அமர்வில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய ஒரு கலீக் ஷேக் ரஹிமஹுல்லாவிடம் பொதுவாக சில மாணவர்களுடைய ஒரு பழக்கம் இருக்கும், அறிஞரிடம் சில விஷயங்களை போட்டு எடுப்பாங்க. எதற்காகனா அந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தெரியும் இது தவறு என்று தெரியும், ஆனால் இன்னும் அவங்களிடமிருந்து சாட்டிஸ்ஃபைடான ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்துக்கொள்வதற்காக அவங்க சில விஷயங்களை செய்வாங்க. அதில் நம்முடைய ஒரு கிளாஸ்மேட் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவர் மதீனா யூனிவர்சிட்டியில் முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவர் நம்முடைய தாவா பணியில் இருக்கிறார். அவர் ஷேக் ரஹிமஹுல்லாவிடம் ஆர் கே நூர் ரஹிமல்லாவிடம் கேட்குறாரு, ஷேக் வஹீதுத்தீன் கான் பாம்பேல இருந்தார், குறிப்பாக வஹீத் யூபியில் வஹீதுத்தீன் கான் என்ற ஒரு நபர். குட் வேர்டு, குட் வேர்ட்னா நமக்கு தெரியும். வஹீதுத்தீன் கான் என்ற ஒரு நபர், இவரை பற்றி நம்ம எல்லா அறிஞர்களும் என்ன ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கோம். இவர் எந்த இதில் இருந்தாரு தெரியல, எந்த மதத்தில் இருந்தாரு தெரியல. மௌலானா வஹீதுத்தீன் கான். இவருடைய விஷயத்துல ஷேக் ரஹிமஹுல்லா சொன்ன வார்த்தை அன அஷுக்கு ஃபி இஸ்லாமிஹி, நான் இவருடைய இஸ்லாத்திலே நான் சந்தேகப்படுறேன் என்று சொன்னாங்க ஷேக் ஆர் கே நூர் ரஹிமஹுல்லா. அப்போ இது மாதிரி நமக்கு தெரியும் இவர் வழி கெட்டவர், இவர் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையாக படுத்திருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹசனா தான், உஸ்வா காமிலா கிடையாது. உஸ்வா ஹசனா அழகிய முன்மாதிரி, முழுமையான முன்மாதிரி கிடையாது என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பொதுவாக ஏதாவது நம்ம தவறு செஞ்சிட்டோம், ரோட்ல போறோம், ஒரு ரைட்டோ இல்லை லெஃப்ட் எடுக்கணும், மிஸ் பண்ணிட்டோம், என்ன செய்வோம்? திரும்பி எங்க வரும்? எப்படி வரும்? யூட்டன் அடிப்போம். இது சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூட்டன் அடிச்சிருக்காங்க, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் யூட்டன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை மாதிரி அல்லாஹ் அக்பர், இது மாதிரி சில வார்த்தைகள். அதே மாதிரி தஜ்ஜாலுடையது, ஈசா அலைஹிஸ்ஸலாம்லாம் இறங்க மாட்டாங்க, அது ஈசா மாடல், அது இப்படி நிறைய விஷயங்களை நிராகரிச்சிருக்கேன். அப்படிப்பட்டவரை பற்றி நம்ம சகோதரர் அவர் கேட்ட நோக்கமே நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். அவர் கேட்டதே ஷேக்கிடம் இருந்து சில விஷயங்கள் சுப்ஹான் அல்லாஹ் நமக்கு இன்னும் டீப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால ஷேக் அவருடைய தாவா பணி சொன்ன முறை, அந்த சகோதரர் சொன்ன ஷேக் அவருடைய தாவா பணி வேற லெவல் ஷேக், அதை மாதிரி நம்ம யாருமே செய்யல ஷேக். சலஃபுகள்லாம் அப்படி இல்லை ஷேக். இன்னமா எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை புக்ஸு சொல்லி ரொம்ப ஷேக் சிரிச்சாங்க. ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சுட்டு போய் லைப்ரரி பக்கத்தில் இருந்த லைப்ரரி, இது மாதிரி எங்கள் பக்கத்தில் லைப்ரரி இருக்கும், போய் லைப்ரரியில் தத்கிரத்துல் ஹுஃபாஸ் இமாம் தஹபியுடைய புத்தகத்தை கொண்டு வான்னு சொன்னாங்க. இப்போனா என்ன ஷேக்கு, நீ போய் கொண்டு வந்தார். இந்த பக்கத்தை தரேன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக அந்த பக்கம் திறக்கிறாங்க. ஹாரிஸ் அல் முஹாசிபி என்ற நபரை வாழ்க்கை வரலாற்றை படின்னு சொல்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர் இந்த ஹாரிஸ் அல் முஹாசிபி பற்றி அவர் கேட்குறார். ஷேக் அவர் அவ்வளோ பேச்சு திறமை, அழு வச்சிருவார் ஷேக். யார்? ஹாரிஸ் அல் முஹாசிபி. அவ்வளோ பெரிய ஒரு ஜுஹதுல இருக்கக்கூடியவர், மிக ஒரு மக்களுடைய உள்ளத்தையே மாற்றக்கூடியவர். அவருடைய தர்ஸில் உட்கார்ந்தவங்களும் அழுகாமல் இருக்க மாட்டாங்க என்று சொன்னால், நீ இல்லை போகாத, இல்லை ஒரு வாட்டி நீங்கள் வாங்க ஷேக், நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன். சரி நான் வரேன், ஆனால் மேல் தளத்தில் இருப்பேன், பள்ளியில் மேல் தளத்தில் இருப்பேன். சரி இப்படியே இருக்கட்டும். இவங்க எப்போ சேருவாங்கன்னா, இஷா தொழுகெல்லாம் முடிச்சுட்டு நைட்டில் ஒரு 10-11 மணிக்கு வந்து சேருவாங்க. ஃபஜர் வரைக்கும் இவங்களுடைய இது விஷயங்கள் நடக்கும், சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கும், நரகம் சொர்க்கம் மறுமையுடைய இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அப்படி இதில் ஒரு நாள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமஹுல்லாஹ் மேலே இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சம்பவம் அதற்கு நமக்கு தத்கிரத்துல் ஹுஃபார் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அதே மாதிரி மீசானுல் இஅ்திதால்லையும் நமக்கு இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இருக்கும்.
எல்லாம் படிச்சு விட்டு எல்லாம் நடந்தது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமல்லாவும் அவருடைய அந்த சொற்பொழிவில் அழுதுட்டாங்க. கண்ணீர் வடிச்சது. அடுத்த நாள் மாணவர் ரொம்ப ஆக்ரோஷத்துல, ஷேக் இப்போ என்ன சொல்றீங்க? அவர் நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க? ஷேக் ரஹிமஹுல்லா ரஹ்மத்துல் வாசியா அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமஹுல்லா இமாம் அலி சுன்னா வல் ஜமாஅத் இப்போ கூட சொல்றேன், அவன் கூட உட்காராது, அவனுடைய கல்வியில நீ கற்றுக்கொள்ளாது. ஏன்? ஏன்னா அவன் ஏத்திசாலுடைய சிந்தனையில, முஅத்தசிலாவுடைய சிந்தனையில இவர் இருந்தார். அதனால கொள்கையுடைய விஷயத்தினால அவங்க என்ன செய்யல, அதை இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஷேக் ஆர்கே நூர் ரஹிமஹுல்லா கம்பேர் செஞ்சு அந்த மாணவருக்காங்க, இப்போ நீ என்ன சொல்ற, மா தகூல் அன் ஹாதர் ரஜுல் வ அன் ஹாதர் ரஜுல் என்று கேட்கிறாங்க. இந்த செய்தியை இமாம் அஹ்மத் பின் ஹம்பர் ரஹிமஹுல்லா இப்படிப்பட்ட நிலை அவனுடைய நபருக்கே, இந்த மாதிரி இருந்தவனுக்கே அவர்கள் தஹதீர் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்கன்னா, நீ சொல்லக்கூடிய நபருடைய நிலை என்னன்னா, எல்லாருமே என்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நான் தெரியப்படுது, ஷேக் இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வேற எந்த ஒரு நோக்கம் இல்லை, உங்களிடம் இருந்து இதனுடைய விஷயத்தை இன்னும் தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி நம்ம கேட்டோம் என்று யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சில வார்த்தைகளுடைய அந்த மாயாஜாலம் இருக்கலாம், ஆனா அதுக்கு என்று சத்தியம் முழுமையாக அவன் சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இங்க ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திக்க ஒரு விஷயங்களாக இருக்கு. இதுதான் இங்கு தெரியப்படுத்துறாங்க பிதாத்து வாதிகளை பற்றி. ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், சுஃபியான் அஸ்-ஸௌரி யுபகிது அஹ்லுல் அஹ்வா வ யன்ஹா அன் முஜாலஸத்திஹிம் அஷத்தன் நஹி. ஷுஅபா ரஹிமஹுல்லாஹ் மிக தாபீன் வருவார். சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அஹ்லுல் அஹ்வாவுடைய விஷயங்கள், தவறான கருத்துக்களை கொண்டவர்கள் அவர்களுடன் அமர்ந்து பேசுவதை கடுமையாக தடுத்தார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹும் என்ன மிக கடுமையாக இந்த விஷயத்துல இருந்தாங்க. பிதத்வாதிகளிடம் உட்காருவதோ அவர்களுடன் பேசுவது என்பது என்ன, இது அனுமதி கிடையாது என்று. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தவறான கருத்துக்களை இந்த அஹ்லுல் அஹ்வா உடைய கொண்டவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார். அவர்களின் கருத்துக்களை கண்டித்து பேசுவதில் கடினமாக இருந்தார். அவர்களை கண்டனம் செய்தார். மேலும் அவர்களை இகழ்வதில் கடுமையாக இருந்தார். இது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஃபுதைல் இப்னு ஐயாத், பாவி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ், அவங்களுடைய கூற்று 2-3 கூட்டு வருது. மன் அவ்வம சாஹிப பித்அத்தின் ஃபக்கத் அஆன அலா ஹத்மில் இஸ்லாம். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. எவர் ஒரு பித்அத்துக்காரரை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்தின் அஸ்திவாரத்தை இடிப்பதற்கு உதவி செய்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் உங்களுடைய வீட்டை அல்லாஹ் நம்ம அனைவருடைய வீட்டையும் சைரையும் சலாமத்தை கொண்டு, அருளை அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நிரப்புவானாக. ஒரு மனிதனுடைய வீட்டை ஒருத்தன் உடைக்க வரும்பொழுது அவன் கையில என்ன செய்யறோம், ஹைட்ராலிக் ஹேமரை கொடுத்து, இந்தாங்க இந்தாங்க, நீங்க உடைக்க தானே வந்திருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஹைட்ராலிக், இன்னும் சின்ன மேனுவல் வச்சிருக்கீங்க சுத்தியை வச்சுக்கிட்டு, இது ஹைட்ராலிக் என்ன சொல்ற ஹேமரை நீங்க வச்சு உடைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே போன்றுதான், அதை விட மோசமானது. பிதாத்துக்காரன் இஸ்லாத்தையுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடிய விஷயத்துல செய்து கொண்டு இருக்கிறான். அவனை போய் நீ கண்ணியப்படுத்தி என்ன செய்யற, அந்த இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதோ அல்லது இஸ்லாத்தை களங்கப்படுத்தக்கூடிய விஷயத்துல நீனும் அவனுக்கு உதவியாக இருக்கு. அதான் இங்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆனா அலா ஹதுமில் இஸ்லாம், இஸ்லாத்தை டெஸ்ட்ராய் செய்வதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக அவன் என்ன செஞ்சிருக்கான், அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கான். இன்னொரு கூற்று, அவங்களுடைய கூற்று, மன் அஹப்ப சாஹிப பித்அத்தின் அஹ்பத்தல்லாஹு அமலஹ் வ அக்ரஜ நூரல் இஸ்லாமி மின் கல்பிஹி. அல்லாஹ் அக்பர். இது பெரிய விஷயம். யார் ஒரு பித்அத்துக்காரரை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவரின் அமல்களை பாழாக்கி விடுவான், மேலும் ஈமானின் ஒளியை அவரது இதயத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். அல்லாஹ் முஸ்தஆன். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமான் என்ற அந்த ஈமானுடைய அந்த ஒளி, அதோடைய நூரை அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்துடுறான். ஏன்னா அவன் பித்அத்துக்காரனை அவனை நேசித்தான். எந்த பித்அத்துடைய நபர் மார்க்கத்துல புதிதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவனை நேசிக்கின்றான். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான், உங்களுடைய தாய் தந்தைகளை ஏசுகின்றான், அல்லது வியாபாரம் நடக்கு, அந்த வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுத்துவதற்காக சில சூழ்ச்சிகளை செய்யறேன்னா அவங்க கூட எப்படி இருப்போம் நம்ம? ரொம்ப க்ளோஸா இருப்போம். ரொம்ப வாங்க பெஸ்டி, இப்போ இந்த ட்ரெண்ட்ல சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருப்போமா? இல்ல அவனுடைய விஷயத்துல மிக கராராக இருப்போமா?
ஒரு நம்முடைய உலக விஷயத்திற்கு பாதிப்பு தரக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையாக நம்ம நடக்கிறோம்னா, நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துறோம்னா, மார்க்கத்தை அழிக்கக்கூடியவனா இருக்கிறான். உலகம் போச்சுன்னா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ஈமான போச்சுன்னா எங்க போக முடியும்? இதுல நம்ம என்ன ஆயிடும், நாங்க அவன் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டோங்க, இந்த சொல்றான் சொல்லிட்டு போனான்னு சொன்னதான் இவ்வளவு பித்அத்துகள் பரவி இருக்கு. சலஃபு சாலிஹீன்கள் அங்க ஹயாத்தாக அவங்க இருக்கும் பொழுதெல்லாம் இது எப்பொழுதெல்லாம் வருமோ, எப்பொழுதெல்லாம் தலை எடுக்குமோ அங்கேயே தட்டி முடிச்சிருவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை நமக்கு தெரியும். சபீக் இப்னு இசால், சபீக் இப்னு இசால் என்று சொல்லக்கூடிய நபர் நம்முடைய நான் இதுக்கு முன்னாலும் தெரியப்படுத்தியிருந்தேன். உமர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல சபீக் இப்னு இசால் இவன் என்ன செஞ்சான், அநேகமாக மதினா வேறு ஒரு ஊர்ல மக்களை குரான் மற்றும் ஹதீஸுடைய விஷயத்திலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக, டைவர்ட் செய்வதற்காக புராண கதைகளையும் இந்த பழைய பழைய கதைகளையும் என்ன சொல்லி மார்க்கெட் வீதியில கவரக்கூடியவனா இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது மக்கள் இதனால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த கவனக்குறைவு அல்லது மார்க்கத்துடைய விஷயத்துல கொஞ்சம் பற்று குறையக்கூடிய நிலை ஏற்பட்டு, அங்கிருந்த கவர்னர் கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. யாருக்கிட்ட? அமீருல் மோமினின் இது மாதிரி இருக்குன்னு. அமீருல் மோமினின் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் அவங்க ஃபித்னாவை தடுக்கக்கூடிய ஒரு வாசலாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் நமக்கு வருது. அப்படிப்பட்ட கேட்டவுடனே அவனை அனுப்பு, அவனுக்கு இந்த உருதுல சொல்லுவான், உனக்கு ஹைர திரஃபத் கர்னா, என்ன சொல்லு, அவரை நலம் விசாரிக்கணும், கொஞ்சம் அவருடைய நலத்தை நம்ம பார்க்கலாம். கூப்பிட்டு என்ன ஒண்ணுமே சொல்லலை, கூப்பிட்டோன்னே அவருக்கு மொட்டை அடிச்சு கையில இருந்த உமர் ரலியல்லாஹு சின்ன ஒரு கம்பு இருக்கும், இந்த மிஸ்வாக் அளவுக்கு இருக்கும், அது எடுத்து நல்லா தலையில 10 அடி அடிச்சு விட்டு எதுவுமே பேசல, அனுப்பிட்டாங்க. 2வது நாள் கூப்பிட்டாங்க, திரும்ப நல்லா அந்த மொட்டை தலையில அடி அடிச்சு அனுப்பிட்டாங்க. 3வது நாளும் அடிச்சு 4வது நாள் வரும் பொழுது அவனே சொன்னான், அமீருல் மோமினின் தலையில இருந்து எல்லாமே போச்சு, எதுவுமே இல்லை, இப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை, என்னை விட்டுருங்க என்று சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு கடிதம் எழுதப்படுது. இவன் கூட மக்கள் 1 மாசமோ அல்லது 2 மாசம் ஏதோ ஒரு அந்த டியூரேஷன், இந்த பீரியட் வந்து என்ன செய்யணும், யாரும் அவனுடைய பேசுவதோ அவனுடன் அமர்வதோ அவனிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பது என்பது தடை என்று என்ன செய்யப்பட்டது, சோஷியல் பைகாட் செய்யப்பட்டது. அல்லாஹ் அக்பர். இவனுடைய நிலை எப்படி ஆச்சுன்னா, அந்த ஊர்ல வாழும் பொழுது சொறி பிடித்த ஒரு ஒட்டகமோ அல்லது கால்நடை இருந்ததுன்னா எப்படி மக்கள் எல்லாம் விலகுவாங்க. இப்ப நம்ம இதுல வந்து சொறி பிடித்த நாய் இருந்தா நம்ம செய்யணும், துஷ்டனை பார்த்தா தூர விலகு சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே சைடா, இது மாதிரி மக்கள் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் விலகக்கூடிய நிலை இருந்தது. சுப்ஹானல்லாஹ், இது காலங்காலமாக நடந்த ஒரு விஷயங்களாக இருந்தது. சலஃபு அந்த அந்த காலத்துல சுன்னா உயிர்ப்பித்த நிலையில ஹயாத்தான நிலையில் இருந்தது. பிதஅத்து அப்படியே. ஆனால் எப்பொழுது இந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலையிலோ அல்லது கொஞ்சம் ஆற போட்டாங்களோ, இந்த விஷயம் என்ன, பிதஅத்து பெருமளவுல பரவ ஆரம்பித்தது. இப்போ சுன்னத்துடைய விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு, மறைமுகமாக அல்லது ஒரு அந்நியனாக ஆயிடுச்சு. சுன்னத் மக்களுக்கு மத்தியில ஏதாவது நம்ம சுன்னத்தை எடுக்கணும், இது என்ன புதுசா இருக்கு, இது என்ன புதுசா இருக்கு என்ற நிலை. ஏன் புதுசா இருக்குன்னா, பிதத் அவ்வளவு பரவி இருக்கு, அவ்வளவு அசத்தியம் வந்ததுனால சத்தியம் எது என்று கூட தெரியாத அளவு ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிக மோசமான ஒரு விஷயம். அதால்தான் இந்த சிலருடைய இதுவும் என்ன, சில மக்கள், இந்த பாமர மக்கள் பிதத் செய்யக்கூடிய, பா எனக்கு தெரியாது, நீங்க எங்க பீர் சாப் கிட்ட வாங்க, இவரும் ஆர்வமா பீர் சாப்பிட்ட வாங்க, அவரு நீங்க தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் கூட விலகிடுறேன். இவர் என்ன செய்யறாரு, இவருக்கே என்ன ஒண்ணுமே தெரியாது, இவர் பெரிய ஒரு இதுக்காக என்ன செய்யற, சரி பீர் சாப்பிட போறாரு. அந்த பீர் சாப்பு எல்லா கிணற்று தண்ணி குடிச்சவர். என்ன அர்த்தம், இதுல இந்த பிதத்தை உண்மைப்படுத்துவதற்காக எல்லா விஷயத்தையும் செய்து அதுல முழுகி மிகவும் என்ன ஊர்னவர். இவன் என்ன செய்யறான், வீரியத்துல தன்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போறான். போயிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன செய்யற, அவருக்கு தெரியும் இவனுக்கு எப்படி புரிய வைக்கணும். இவன் குரான் ஹதீஸ் தானே கேட்கறான், சரி பாருங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயம் குரான்லயே இருக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ் பெரிய புத்தகம் இந்த கை குழந்தைக்கு கையில கொடுப்பான் பாருங்க, அதை மாதிரி என்ன செய்யறான், அந்த புத்தகம் கையில கொடுத்தவனே இவனுக்கு அள்ளு கிளம்பிடுது. எப்படி பெரிய புத்தகம் கொடுத்துருக்காரு, நீங்க படிங்க, நீங்களே படிங்க. படிச்சுட்டனே, ஆமா இவர் ஆதாரத்துடன் தான் சொல்றாரு என்று இவருக்கு சட்டுன்னு வந்து, இப்ப இவருக்கு இதுல எங்க சஹின்னு சொல்லிட்டு இருக்கு என்று கேட்பான். அவர் சட்டுன்னு போற, இங்க எங்க ஜயீஃப் இருக்கு, சஹி எங்க கேட்ட, ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரியும்.
இங்க எங்க ஜெயிஃப் இருக்குன்னா இன்னும் என்ன டவுட் அவனுக்கு இதாக கடைசியில் என்ன வருது, போனவன் தன்னுடைய ஃப்ரெண்டை கொண்டு வரலான்னு போனவன் அதிலேயே போய் விழுந்தான். ஏன்? குரான் ஹதீஸு என்று சொன்னதுனால வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரியும் குரான் ஹதீஸு வார்த்தையை கொண்டு இவனை எப்படி வழிகெடுப்பது என்பது தெரிந்ததுனால தான் அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு இதை பார்ப்ப வசனம் இருக்கு. ஏன்னா அவர் டிரான்ஸ்லேஷன் தான் வாழ்ந்துருக்கா பையன், டிரான்ஸ்லேஷன் தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் நான் பார்க்குறோமே, டிரான்ஸ்லேஷன் அரபி கூட தெரியாது, டிரான்ஸ்லேஷன்லேயே அவருடைய இதெல்லாம் முடிஞ்சது. இது மாதிரி விஷயத்த என்னம்மா பேசினார்றான், ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் பேசுறேன், நான் கூட தவறாக நினச்சிட்டு அவ்வளோ முடிஞ்சுது. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் தெரியல, என்னுடைய லெவல் எனக்கு தெரியணும், நாங்கள் அது போகக்கூடாது. இது நாம இதனால என்ன ஆயிடுது, மஹப்பத்து ஏற்பட்டு அவருடைய பேச்சு அவருடைய இதில் என்ன ஆயிடுது, மனிதன் முழுமையா கிரேசி ஆயிடுறான். சத்தியம் அசத்தியம் என்று அவனை கண்ணை மறைத்து விடுகின்றது. அதனால்தான் இந்த விஷயம் ரொம்ப சிந்திக்கக்கூடியதா இருக்கு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இன்னொரு கூற்று பார்க்கும் பொழுது, ஹதீஸ் புகாரியில் மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸுடைய கூற்றை தெரியப்படுத்துறாங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அல் அர்வாஹு ஜுனூது முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆத்மாக்கள் நம்முடைய ரூஹ்கள் திரட்டப்பட்ட படைகள் ஆகும். இது ஜுனூத், ஒரு ஆர்மியை போன்றது. அவற்றில் எவை முன்னிருந்தே ஒன்றை ஒன்று அறிந்திருந்ததோ அவை ஒன்றிணைந்தது, எவை ஒன்றை கொண்டு அறியாமல் இருந்ததோ அவை முரண்பட்டது. அப்போ ஆலமுல் அர்வால எதெல்லாம் ஒருவருக்குள் சந்திச்சாங்களோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சதோ அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ உலகத்துல என்ன செய்யறாங்க, அவங்க ஒருவருக்குரிய நேசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. யார் அறிமுகம் இல்லையோ, அவங்கள பத்தி தெரியலையோ, என்ன அவங்களுடைய விஷயங்கள்ல என்ன இஃப்திலாஃபுடைய விஷயங்கள், குறிப்பாக அங்க முரண்பாடுகள் ஏற்படுது. இந்த ஹதீஸுடைய கூற்று, இதற்கு ஷரா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அடுத்ததாக பதிவு செய்றாங்க பாருங்க. அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப வமா தனக்கர மின்ஹா இக்தலஃப. இதற்கு கூற்று, வலா யும்கினு அன் யகூன ஸாஹிபு சுன்னத்தின் யுமாலி ஸாஹிப பித்அத்தின் இல்லா மினன் நிஃபாக். பாருங்க சுப்ஹானல்லாஹ். இந்த சொல்றானே, நான் இங்கேயே இருக்கிறேன், இவருடைய தான் கேட்கிறேன், இவரு தான் கேட்கிறேன் என்று இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல, இது இயற்கை, அல்லாஹ் தஆலா இயற்கையாக வைத்திருக்கிறான். இந்த விஷயத்துல இங்கு பதிவு செய்யறாங்க பாருங்க, ஆத்மாக்கள் திரட்டப்பட்ட படைகளாகும், அவற்றில் ஒன்றை கொன்று அறிந்தவை ஒன்றினையும் அறியாதவை முரண்படும் என்ற ஹதீஸில் குறித்து கூறினார்கள். ஒரு சுன்னத்து தழுவியவர், அஹ்லு சுன்னாவாக இருக்கக்கூடிய, சுன்னத்தை பின்பற்ற நேசிக்கக்கூடியவர் ஒரு பிதத்துக்காரனுடன் அவன் இணைந்து செயல்படுவது வெளிவேஷம் நிஃபாக் இல்லாமல் சாத்தியமே இல்லை. அவன் இது மாதிரி செய்யறானா அதுல உள்ள நிஃபாக் இருக்குன்னு என்று அர்த்தம். அவனுடைய இதுல ரெண்டு வேடம் இருக்கு, ரெண்டு ஃபேஸ் இருக்கு. இங்க இருக்கும் பொழுது இவங்க கூட இருக்கிற மாதிரி தான், அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறான். இதுதான் என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷியாக்களுடைய ஒரு கொள்கையில தகியா என்ற ஒரு கொள்கையில் என்ன, அவங்களுடைய உள்ளத்துல அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சபிப்பாங்க, வெறுப்பாங்க, காஃபிர் என்று சொல்லுவாங்க. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய நாடுகள் சேரும் பொழுது அவங்களுக்கு தேவை என்று இருந்தா என்ன செய்வாங்க, கூட இருப்பாங்க. இங்க கூட இந்தியாவில என்ன செய்ய வந்தாங்க, சில பள்ளிவாசல்ல ஏதோ அவங்க இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ஏதோ அவங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா முஸ்லிம்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவாக இருப்பதும், அவங்களுடைய ஆதரவு தேடி வண்ணமாக என்ன செய்யறாங்க, இது மாதிரி டெலிகேஷன்ஸ் உடைய விஷயங்கள் ஏற்படும். இதெல்லாம் என்ன, அவங்களிடம் இருக்கக்கூடிய கொள்கை தக்கியா, ஏமாற்றுவதற்காக ஒரு விஷயம்தான். இது சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதே போன்று நாம பொதுவாக இதை பார்ப்போம், இந்த பழமொழி பொதுவாக இருக்கும், பேர்ட்ஸ் வித் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் என்ற விஷயம் வரும். எங்கேயாவது காக்காவும் புறாவையும் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்குமா, பார்த்துருக்கோம்னா உட்காந்து பேசிட்டு இவன் குறுன்னு செய்யணும், அவன் காக்கான்னு சொல்லுது, பார்த்தோமா? இல்லை, அவன் கூட்டத்துல தான் இருக்கும், அது கூட்டத்தில் தான் இருக்கும். இதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியில் இது மாதிரி அமைத்து இருக்கிறான். சுன்னத்தை நேசிக்கக்கூடியவன், சுன்னத்தை நேசிக்கக்கூடியவர்கள் கூட தான் இருப்பாங்க. பிதாத்தை நேசிக்கக்கூடியவர் தான் இருப்பாங்க. சுன்னத்தை நேசிக்கக்கூடியவன் பிதாத்து கூட இருந்துகிட்டு இதெல்லாம் இருக்க முடியாது. இருக்கிறான்னா
அவனுடன் என்ன இருக்கின்றது? நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது. இந்த விஷயம் புரியுதா? இந்த ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்களாக இருக்கு. அதே மாதிரி அஹமத் பின் ஹம்பல் ரஹிமல்லாவுடைய மகன் அப்துல்லா பின் அஹமத் பின் ஹம்பல் அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி அந்த இது பாருங்க, நான் என் தந்தையிடம் கேட்டேன், ஹதீஸ் அறிவிப்பாளர்கள், சில ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு ஷேக்கிடம் வர்றாங்க, லஅல்லஹு யகூனு முர்ஜியன் அவ் ஷியஇயன் அவ் ஃபீஹி ஷைஉம் மின் ஹிலாஃபி சுன்னா. அந்த ஷேக்கிடம் ஒன்று முர்ஜியாவாக இருக்கிறார். முர்ஜியா கொள்கை என்பது என்ன? அமல் ஈமானுடைய பங்கு கிடையாது. அமல் தி ஆக்ஷன்ஸ் என்ன? இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஈமான். ஈமான் என்பது என்ன? மியர்லி ஸ்பெகுலேஷன் அண்டு பிலீவ் இன் ஹார்ட். இது ரெண்டு தான் ஈமானு. அமல் ஆக்ஷன் வந்து இதுல இன்க்ளூடு கிடையாது. அப்போ இதனால என்ன? ஃபாசிக்கு ஃபாஜிரு ஆக இருக்கக்கூடியவனும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் ரெண்டும் பார்க்கும் பொழுது இருவரும் சமம்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானும் நௌது பில்லாஹி மின் தாலிக் முனாஃபிக்காக இருக்கக்கூடிய இவனுடைய ஈமானும் சமம். பாவங்கள் செய்யக்கூடியவனும் பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சமமும். ஏன்? ஏன்னா இந்த ஆக்ஷன்ஸ் என்ன? ஈமானை பாதிப்பு தராது. இவங்களுடைய அந்த முர்ஜியா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை. இவன் இந்த மாதிரி ஒரு ஷியக்கு சந்திக்கிறான், அல்லது ஷியா அல்லது ஹிலாஃபு சுன்னா, சுன்னத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவரை சந்திக்கிறாரு. அயம்பகி அன் அஸ்குத ஃபலா உஹதிர் அன்ஹு அம் உஹதிர் அன்ஹு. அப்போ இந்த சமயத்துல என்னுடைய தகப்பனே, நீங்க எங்களுக்கு நசியத் செய்யுங்க. நான் அந்த நேரத்துல மக்களுக்கு இவனை பற்றி எச்சரிக்கை கொடுக்கணுமா இல்லையா? மக்களுக்கு இவனை பற்றி வார்னிங் செய்யணுமா இல்லையா? விலகிருங்க என்று, இல்லை சைலண்டா இருந்துடணுமா என்று கேட்கிறாங்க. அதற்கு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார், இன் கான யதுஉ இலா பித்அத்தின். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான. இன் கான யதுஉ இலா பித்அத்தின், அவர் பித்அத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார், அந்த பித்அத்துடைய அழைப்பாளராக இருக்கிறார், அஹ்லுல் பித்அவாக இருக்கிறார்னா, வஹுவ இமாமுன் ஃபீஹி, அதுல அவர் என்ன? தலைவராக இருக்கிறாரு, மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், மக்களுக்கு பேச்சை அவர் செய்யக்கூடியவராக இருக்கனா, கால நாம் துஹதிர் அன்ஹு, இப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்துல வார்னிங் நீ கொடு மக்களுக்கு. மக்களுக்கு நீ என்ன செய்? நம்ம பாக்குறோம், அவருக்கு ஒரு டைட்டில் வந்துருச்சு, அவர் பிஹெச்டி முடிச்சவர், அவரு இவர் முடிச்சுட்டு கடைசியில என்ன ஆகுது? பெரிய பெரிய வார்த்தைகளை விடும் பொழுது என்ன இருந்தா கூட அவரு இதுதான். அல்லாஹ் அக்பர். ஒரு பிதாத்தை உடைய விஷயங்கள்ல அஹ்லுல் பிதாவுடைய சிந்தனையில இருக்கிறாருன்னா, ஹவாரிஜுடைய சிந்தனையில இருக்கிறாருன்னா, எப்படி அவருடைய விஷயத்தை நம்ம புகழ்ந்து பேச முடியும்? அவருடைய நன்மை, இதற்கு முன்னால் செஞ்ச நன்மை, அது அவருடைய நன்மையை சேரும். ஆனால் இதனால பெரிய அளவுக்கு குழப்பத்தை உண்டாக்கி, மாணவிகளுக்கு மத்தியில பெரிய குழப்பத்தை உண்டாக்கி, இப்ப அவங்களுக்கு மன்னஜு சலஃபே சந்தேகமாக ஆயிடுச்சு. எந்த பிளாட்ஃபார்மை கொண்டு மன்னஜு சலஃபை பரப்பினார்களோ சிலர், இப்ப அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அது ஒட்டுமொத்த உலமாக்கள் இது செய்யக்கூடாது என்று சொன்னாலும் தனிப்பட்ட கருத்துனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுனாலையும், ஸ்டேஜ் கொடுக்கறதுனாலையும், மைக்க கொடுக்கறதுனாலையும், மெம்பரை கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சலஃபியா என்ற விஷயத்தையும் சந்தேகம் ஆயிடுச்சு. இவர் சொல்றது கரெக்டா, அவரு சொல்றதான் கரெக்டா, இவரு பெரிய ஆளுபா, அவரு ஒண்ணுமே கிடையாது, இப்படி என்று மக்களுடைய நிலை இதுதான் யோசிப்பாங்க. அவருக்கு அவ்வளவு என்ன ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இவருக்கு என்ன இருக்கிறாங்க? இதுதான் செய்ய முடியும். பாமர மக்களுக்கு அளவுகோல் இதுதான், இதுக்கு மேல அவங்களால செய்ய முடியாது. ஆனா இது என்ன அளவுகோலா கிடையாது. இது இந்த பிதாத்துடைய விஷயங்களை நாம அலட்சியமாக, பிதாத்துவாதிகளுடைய விஷயத்தை அலட்சியமாக நாம இருந்து விடக்கூடாது. இமாம் அஹ்மத் பின் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நீ அதை மக்களுக்கு எச்சரிக்கை செய், நல்ல முறையாக தெரியப்படுத்து என்று தெரியப்படுத்துகின்றார்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இதை கொண்டு நாம முடிக்கலாம். ஒருத்தன் திருடி கொண்டு இருக்கான். ஒருத்தர் நிக்கிறாரு, அவங்க குழந்தை இருக்கு, இவர் பிஸியாக போன்ல இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒருத்தன் சாக்லேட் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு கடத்திட்டு போலான்னு சொல்லிட்டு செய்யறாருன்னா, நாம அங்க என்ன செய்வோம்? எனக்கு எதுக்கு இப்ப வேலை சொல்லிட்டு விட்டுருவோமா? இல்ல, உடனே என்ன செய்வோம்? எங்க அவங்க குழந்தை பாருங்க அங்க, இல்ல நாங்க போய் திருடக்கூடியவரா இருப்போம். அதே மாதிரி தானே? அல்லது வீட்டுல திருட்டு போயிட்டு இருக்கு, இன்னொரு வீட்டில் திருட்டு போகக்கூடிய விஷயம் நான் சும்மா இருந்துருவோமா? இல்ல, அது நம்மால் முடிந்த அளவுக்கு அதை இங்க அல்லாஹ் அக்பர், உலக விஷயத்தை திருட்டு போவது, குழந்தையும் காசை திருட்டு போகக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு அக்கறை கொள்ளக்கூடிய நாம ஒருவனுடைய தீனே திருடிட்டு போறான்.
பிதத்துடைய விஷயங்கள்ல ஒருவனுடைய தீனே திருடி போயிட்டு இருக்கான். அங்க நாம என்ன செய்யறோம்? இல்லைங்க நாங்க இப்போ சைலண்டா இருக்கணும், இல்லைங்க நமக்கு அல்லாஹ் அக்பர், உனக்கு தெரிந்த விஷயத்தை தெரியப்படுத்து. அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியல, அதுதான். ஆனா என்ன செய்யறோம் நாம? இங்க நம்ம யோசிக்கிறோம், இந்த விஷயத்துல ஏன் யோசிக்கல? அப்போ இம்பார்ட்டன்ட் என்ன? இந்த உலகத்துடைய விஷயம் தான் இம்பார்ட்டண்டா? ஒருத்தனுடைய தீன் போது, ஒருத்தனுடைய கொள்கையே அவன் என்ன தவறான விஷயத்த போறானா, அவங்களை போறதை அவங்க விட்டுருவோமா? எது அதிகமான பாதிப்பு தரக்கூடியது? இந்த உலகத்துடைய சில விஷயங்கள் போவதா, தீனே இழப்பதா? தீனே இழப்பதுதான் பெரிய பாதிப்பு. இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நாம இந்த விஷயத்தில் ஏன் கவலை கொள்வது கிடையாது? இதை நாம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் நமக்கு இந்த கூற்றுகள் இருக்கு. பாருங்க, இமாம் அவுசாயி ரஹிமல்லாவுடைய விஷயம். யகூலு அன அஜ்லிசு அன உஜாலிசு அஹ்ல சுன்னதி வ அஜாலிசு அஹ்லல் பிதா. நான் இதான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வந்து வைக்கக்கூடியவன், நான் இவங்க கூட இருப்பேன் அவங்களையும் இருப்பேன், ரெண்டு பேரையும் கேட்டு நானே முடிவெடுப்பேன். மாஷா அல்லாஹ். நல்லது மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்ற விஷயத்துல செய்யக்கூடியவங்களுக்கு இங்குதான் இமாம் அவுசாயி ரஹிமல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. ஒரு மனிதர் நான் சுன்னத்தை பின்பற்றுபவர்களுடன் அமர்ந்திருப்பேன், பிதத்துக்காரர்களுடன் நான் அமர்ந்திருப்பேன் என்று கூறுகிறார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இமாம் அல்-அவுசாஇ ரஹிமஹுல்லாஹ், இவர் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் சமநிலையை படுத்த விரும்பும் மனிதர், அதாவது அவர் உண்மையையும் பொய்யையும் சமமாக ஆக்க விரும்புகிறார். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய வார்த்தை! ஷேக் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹுடைய கடைசி கூற்றை நான் இங்கு பதிவு செய்திருக்கிறேன். இதிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பிதாத்துக்காரர்களை புறக்கணிப்பதும் அவரிடம் இருந்து விலகி இருப்பதும் சுன்னத்தில் அடங்கும் என்ற கூற்று விளக்கமளித்த கூறினார்கள். இதுதான் அஹ்லு சுன்னாவின் இமாம்கள் பிதாத்துக்காரர்களின் அவைகளை அவருடைய மஜ்லிஸ்ல செல்வதையும் அவர்களுடன் கலந்துரைப்பதையும் தவிர்க்குமாறு பரிந்துரைத்தார்கள். மாறாக அவர்களுடன் பேசுவதையும் அவர்களின் அருகில் இருப்பதையும் புறக்கணிக்க வேண்டும். இதனால் அவர்களின் பிதாத்துகள் அடங்கும் குறையும், மேலும் அவர்களின் தீமை பரவாமல் தடுக்கப்படும். இது அழைப்பிற்காக இது தாவா என்று கூறி அவர்களுடன் கலந்திருப்பது அனுமதிக்கப்படாது. இது யாருக்கு? இங்கு அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக. சாதா பாமரனுடைய விஷயத்துல நாம் அவங்க கூட இருந்து அவங்களுடைய விஷயத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம தெரியப்படுத்துவது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. சில நேரத்தில் அது நமக்கு அவசியமாக ஆகும். ஆனா இங்கு அறிஞர்கள் அனைத்துமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவங்க கூட உட்காருவதோ, அவங்களுடைய தர்ஸை கேட்பதோ, அவங்களுடைய கல்வியை தேடுவது என்பது என்ன? இது தடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது என்று நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ சமகாலத்துல இது ஒரு ஃபித்னா. என்ன ஃபித்னான்னா, இப்ப இருக்கக்கூடிய பிதாத்துல அவங்களிடம் ஏதாவது குறை இருந்தா குறையை விட்டுருங்க, நிறைவு எடுத்துக்கங்க. நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டது விட்டுறலாமே, இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் நாம பார்க்கிறோம். இதுதான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி தான். அவங்க அதே மாதிரி இதுவும் ஒண்ணு இருக்கு. சரி, அவங்கள பத்தி நீங்க குறைய சொல்றீங்க அல்லது கிரிட்டிசைஸ் செய்றீங்கன்னா அவங்க நல்லதையும் சொல்லுங்களேன். அவங்களுடைய நல்லதையும் சொல்லுங்க, அவங்களுடைய செய்த பணிகளையும் சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? அவர்களை அவங்களுடைய விஷயத்துல நீங்க எச்சரிக்கை செய்யலாமே. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கூட இருக்கே. அவங்களுடைய வார்னிங்ஸ் மட்டும் செய்றீங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான். இந்த குழந்தைக்கு நம்ம பையனை என்ன செய்யறோம்? அவன் கூட சேராத என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அவனுடைய நல்ல விஷயங்கள சொல்லிட்டு கடைசியில் அவன் சொன்னா இதுவே அவனுக்கு என்ன ஆயிடுது? சப்போர்ட் ஆயிடுது. இதே மாதிரிதான் என்ன இது விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நமக்கு இது மாதிரி நடந்தது இருந்ததா பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், தனிப்பட்ட வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் சரி, மற்ற விஷயங்கள் பார்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே என்ன செய்யல, ஒருவரை பற்றி இது பண்ணி அவரை புகழ்ந்து விட்டு அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லல. அஹுல் அஷீரா என்ற அந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒருவர் கதவு தட்டினார். பார்த்தானா அந்த ஊர்லயே மிக மோசமானவன், அவனுடைய தீங்கிலிருந்து யாரும் தப்பிக்கல, அவ்வளவு மிக மோசமானவன் வரான். யாரிடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே சொன்னாங்க, அஹுல் அஷீரா, சமுதாயத்துடைய மிக கெட்டவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி கதவை திறந்து அவனை வரவேற்று உட்கார வைத்து நல்ல விதமாக பேசி அனுப்பிட்டாங்க. இது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
அவன் வருவதற்கு முன்னால் அவனை பற்றி இப்படி சொன்னீங்க, ஆனா அவனுக்கு அவ்வளவு நீங்க ஒரு கண்ணியம் கொடுத்த செய்தீங்க என்று சொல்லும் பொழுது, யா ஆயிஷா மத்தா வஜத்தனி ஃபாஹிஷா, ஆயிஷாவே என்ன நீ எப்பொழுது அருவருக்கத்தக்கக்கூடிய வார்த்தைகளையும் அல்லது அசிங்கமான வார்த்தை பேசக்கூடியவனாக நீ எப்பொழுது நீ கண்டாய் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன நிலையை பற்றி இங்க அவர் ரொம்ப இது சொல்லிட்டு அதுக்கு பிறகு செஞ்சாங்களா? செய்யல. ரெண்டாவது, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம், அவங்களுக்கு அலையன்ஸ் வந்தது. முஆவியா அபா ஜஹம் உடைய அலையன்ஸ் வந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மஷூரா கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க இவங்களுடைய எல்லாத்துடைய விஷயங்கள்லாம் சிறப்பு சொல்லிட்டு சொன்னாங்களா? எல்லாருமே சாபி தான். முஆவியா ரலியல்லாஹு, முஆவியா பின் அபி சுஃபியான் காத்திபின் அல் வஹி, காத்திபின் அல் வஹியில. ரெண்டாவது அபா ஜஹம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவங்கள சஹாபியில சிறந்த விஷயங்கள் இருக்காதா? எல்லாமே சிறந்த விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அம்மா முஆவியா ஃப சஅலூகுன் லா மாலல, ரொம்ப ஏழ்மையானவர், ரொம்ப உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச ஃபாத்திமா பின்த் கைஸுடைய லெவல் கொஞ்சம் இதா இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அவங்களுடைய தேவையான விஷயங்கள் இவர் நிறைவேற்ற முடியாது, இவர் ஏழையானவர், உங்களுக்கு அது பொருத்தமாகாது என்று சொல்லிவிட்டு, அம்மா அபா ஜஹம் இவர் வந்து அலன் நிசா, பெண்களை ரொம்ப அடிக்கக்கூடியவர். எந்த அளவுக்குன்னா அறிவிப்பு இன்னொரு வார்த்தை வரக்கூடிய வார்த்தைனா, பெரம்ப வந்து கீழே வைக்கவே மாட்டார், தோல்ல இருந்து கீழே வைக்க மாட்டாரு என்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய சிறப்புகள்லாம் இருந்து தானே. இவங்களுடைய சஹாபாக்குடைய சிறப்பு எத்தனை காரியங்களை இவங்க செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல கலந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எழுதக்கூடியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல முழுமையாக தன்னை அர்ப்பணித்த இந்த சஹாபாக்கள்ல மஷூரா என்று கேட்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய விஷயம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக என்ன செஞ்சாங்க? அம்மா உசாமா ஃபன்கிஹி உசாமா, உசாமாவை திருமணம் முடிச்சுங்க என்று ஒரு பாசிட்டிவான, அது அவங்களுக்கு அலையன்ஸ் வரல. அந்த நேரத்தில் மூன்றாவது விஷயங்களாக உசாமாவனி திருமணம் முடித்துக்கொள், உங்களுக்கு ஹைராக இருக்கும் என்று அவங்க சொன்ன உடனே அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். இப்போ இங்கே என்ன செய்யப்பட்டது? அவங்களுடைய சிறப்பெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு சொன்னாங்களா? இல்லை. அப்போ ஒருவருடைய அஹ்லுல் பிதாவுடைய குறையை, அவருடைய தவறை நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவருடைய சிறப்பு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இது சலஃபுடைய கூற்றிலே கிடையாது. ஆனா இப்போ என்ன இருக்கு? அவரு கூட நல்லா தான் செஞ்சிருக்காருங்க, அது சொல்லி சொல்லி தான் மனசுல இதாவது இந்த விஷயத்தை நம்ம நினைவுகொள்ள வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் கைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல இந்த 25வது விஷயம், அத்முல் இஹ்தியாத்தி ஃபீ இத்லாக் தக்ஃபீர் வ தப்தீ, யாரை பார்த்தாலும் நீ காஃபிர், யாரை பார்த்தா நீ பிதாத்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். இதை நாம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என்ற இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த மன்ஹஜை நாம தெளிவாக புரிந்து நாமும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் இந்த சரியான ஒரு மன்ஹஜின் பக்கம் நாம பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.